கம்பத்துறைந்தாய் போற்றி, ஆவாய் கனகத்திரனே போற்றி. சைவ மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திருமுறை மாநாட்டினுடைய ஏற்பாட்டு குழுவும் இந்த ருத்ரகாளியம்மன் ஆலய நிர்வாகத்தினரும் இணைநிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஐயா பவானி தியாகராஜன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய திருமுறை மாநாட்டிற்கு வருவதாக இருந்தார்கள். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டோம். ஏதோ இறைவனுடைய திருவருள் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறது. அதன் விளைவாக அப்பொழுது அந்த திருமறை மாநாட்டுக்கு அவர் வர இயலவில்லை. இருந்தாலும் நம்முடைய உடமாறவர்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்ற எண்ணிய எண்ணத்தின் சின்னத்தின் அறிகுறியாக இன்று அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. இந்த ஆலயத்திலும் நம்முடைய காமங்கல் முனீஸ்வரன் கோயில் ஆலயத்திலும் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களை பற்றிய நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். ஆனாலும் நேரம் கருதியும் அவருடைய விருப்பம் கருதியும் சிலவற்றை மட்டும் சொல்லுகின்றேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பவானி நம்முடைய திருமுறைக்கு திருநனாயம், அந்த திருமுறையில் 2 ஆறுகள் கூடுகின்ற பவானி சங்கமம் என்று சொல்கிற அந்த இடத்தில் சைவமும் தமிழும் இணைந்த கூடலாக வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். அடுத்தது நம்முடைய சைவத்தில் குருவருடை கொண்டு திருவருடை பெற வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நல்ல ஒரு குரு மரபு ஐயாவுக்கு இருக்கிறது. சோமசுந்தர நாயக்கர் சைவத்துக்கு பெயர் பெற்றவர். பெரியாருக்கு அதாவது மரகலை அடிகள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அழகரடிகள், அதுபோல அண்மையில் காலம் சென்ற ஆடலரசு அவர் நிறைய திருமுறை திருமணங்கள், அந்த பிறந்த நாள், அதுபோல மனைவிழா முத்து விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடத்துகின்றவர். அவருடைய மகன் இவர்களுடைய அந்த மரபு வழியில் சார்ந்தவர். முன்னே இங்கே பேராசிரியராக இருந்த நாவே சண்முகம் இருக்காரே, அவருக்கு இவர்கள் உறவினர்கள் இவர்கள் ஆடரசு இருந்தவர்கள் எல்லாம். அவருடைய நூலை நாம் திருமுறை மாநாட்டிலே வெளியிட்டிருக்கிறோம். திருமுறைகளின் பெருமை என்ற ஒரு பாடலை தொகுப்பாக வெளியிட்டிருக்கின்றோம். அதை தவிர ஐயா அவர்கள் பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக ஆற்ற இருக்கிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் திருக்குறளின் பெருமையை சொன்னார்கள். முதல் சொல்லாக பெரிய புராணமும் திருக்குறளும் என்று பேச இருக்கிறார்கள். சேக்கிழாரும் திருவள்ளுவரும் தான் தெய்வ புலவர்கள். அவர்களை இணைத்து பேசுகிற வாய்ப்பு தொடர்ந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று இருக்கின்றது. அதுபோல எனவே திருமறைகள் ஒரு பக்கம், தோத்திரங்களுடைய சாராக இருப்பது சாத்திரங்கள். இந்த ரெண்டிலையும் வல்லுநர்களை பார்ப்பது அரிது. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று இவரைத்தான் சொல்லலாம். அவர் இறைவனை நாவுக்கரசு சொல்லியிருந்தாலும் கூட இவருக்கு சைவ சித்தாந்த புலமையும் இருக்கிறது, தோத்திரத்தினுடைய திருமுறைகளுடைய ஈடுபாடும் இருக்கிறது. முன்னே அவருடைய பேச்சு அடங்கிய ஒரு கணினி வட்டி கொடுத்தார்கள். அதை நாங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு தான் நிச்சயமாக அவர்களை அழைக்க வேண்டும் என்று திருமுறை மாநாட்டிற்கு முடிவு செய்தோம். அதுபோல் பிறகு அவர்கள் வாழ்வியல் சடங்குகளை திருமுறையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழ் திருமணங்களை நடத்த வேண்டும் என்று விளைவாரைக்கு ஒரு தலைவராக இருந்து திருமுறை சடங்குகள் எல்லாம் பல இடங்களில் நடத்தி வருகின்றார்கள். எனவே திருமுறைகளை எவ்வாறெல்லாம் பரப்ப முடியுமோ, மக்களுடைய மனத்தில் விதைக்க முடியுமோ, அத்தகைய ஒரு மாபெரும் பணியை செய்து வருகிறார்கள். பிறகு வகுப்பு நடத்தி வருகின்றார்கள், சைவ சித்தாந்த வகுப்பு. அது பிறகு அது தவிர சுந்தரர் ஆலய திருப்பணி என்று சொல்கிறார். எனவே ஆலயம் தொழுதலும் மாலரனைய இறைவன் அடியார்களை பேணுவதும் இப்படி மாபெரும் மக்களுக்கு தன்னால் என்ற சைவ பணிகளை எல்லாம் செய்வதும் அவருடைய கடமையாக இருக்கின்றது. இத்தகைய பெரியார் அவர்கள் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இன்று அதாவது திருமுறைகளில் தத்துவம், திருமுறை காட்டும் தத்துவம்
என்ற தலைப்பில் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை பேசுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னன் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வு பிறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாம் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் பன்னாறு மொழி எம்மையுடன் அமர் அருள்மிகு திருநனாவுடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாரை வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடிகளையும் அருட்குருநாதருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாரை வணங்கி அடிநாயேனை சென்னரியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களை இந்த எளிய நேரத்தில் மனமொழி மெய்களாரை வணங்கி மகிழ்ந்து இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையினாலே இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களும் திருமுறை மாநாட்டினுடைய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு ஒரு அருமையான தலைப்பை பணித்திருக்கிறார்கள். திருமுறை காட்டும் தத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் உணர்த்த சிலவற்றை உங்களோடு சிந்திக்க இருக்கின்றோம். திருமுறை மாநாடு பல மாநாடுகளை நடத்தி இருக்கக்கூடிய தொண்டர்களிடத்திலே திருமுறை காட்டும் தத்துவம் என்ற அடிப்படையில் நாம் அந்த திருமுறையினுடைய சொல்லையும் தத்துவம் என்பதனுடைய பொருளையும் ஒருவாறு நாம் விளங்கி கொண்டு பிறகு அது என்ன நமக்கு காட்டுகிறது என்பதை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதனால எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இருப்பினும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானே என்பது நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமானுடைய திருவாக்கு. எனவே திருமுறைகளை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது மேலும் மேலும் அதில் இன்பம் இருக்கிறது. எனவே நமக்கு அது பொருள் தெரிந்த ஒன்றுதான். இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சிந்திக்கின்ற பொழுது அதனுடைய சுவையானது கூடிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் அனுபவத்தில் கண்டிருக்கின்ற உண்மையாகும். அந்த வகையில் திருமுறை என்ன சொல்ல போகிறது என்பது உங்களுக்கு தெரியாதது அல்ல, தெரிந்தது தான். இருந்தாலும் அதை சொல்லி மகிழுகின்றதும் கேட்டு மகிழுகின்ற ஒரு வாய்ப்புமாகத்தான் இந்த சூழல் அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு திருமுறை என்ற சொல்லுக்கு முதற்கண் நாம் அதனுடைய பொருளை ஒருவாறு சிந்திக்கலாம். திரு என்ற சொல்லுக்கு பலரும் பலவாறு பொருள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திரு என்ற சொல்லுக்கு குறைந்தபட்சமாக பல பொருள் சொல்லலாம். அதற்கு அதிகபட்சமாக என்ன பொருள் செய்யலாம் என்று சொன்னால் திரு என்றால் சிவம் என்று பொருள். அதை விட மேல ஒரு பொருளை நாம் அதுக்கு சொல்ல இயலாது. அதுதான் மணிவாசக பெருந்தகை திருவை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று குறிப்பிடுவார். சிவமே பெரும் திரு அது எய்திற்றிலே பவமே அருளு கண்டார் அடியேற்கு எம் பரம்பரனே என்று இறைவனை திரு என்ற சொல்லால போற்றுவதை மணிவாசக திருவாக்கில் நாம் காணலாம். அவர் மட்டுமல்ல, அப்பர் பெருமான் போற்றுகின்ற பொழுது கூட திருவே என் செல்வமே தேனே என்று செல்வம் என பெரும்பாலும் எல்லாரும் திரு என்றால் செல்வம் அப்படின்னு மட்டும்தான் நாம் நினைந்திருக்கிறோம். ஆனா செல்வம் என்பதை காட்டிலும் வேறொரு பொருள் இருக்கிறது என்பதனாலதான் அப்பர் பெருமான் திருவே என் செல்வமே தேனே வானே என்று பலவாறு போற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவனை திரு என்று சொல்லுகிற ஒரு முறை நம் பெருமக்களிடத்தில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரையும் அறியாத உறாமைகள் செய்யும் என்று குறிப்பதனால திரு என்பது சிவத்துக்கே உரிய ஒரு சொல் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவரை பற்றிய நூல் எல்லாவற்றுக்கும் அல்லது அவனை போற்றி பரவுகிற தொண்டர்கள் அனைவருக்குமே அந்த திரு என்பது அடையாக அமையப்பெறுகிறது. திருவை பற்றிய வாசகம் என்பதனால்தான் அது திருவாசகம்.
அதாவது பின்னாடி வந்த சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்ற பாடல்ல கூட திருவாசகம் என்று சொல்லுகின்ற பொழுது திருத்தேவாரம் என்று ஒரு அடை கொடுத்தார். வெறும் தேவாரம் சொன்னா போதும், ஆனால் அதை சொல்லுகின்ற ஆசிரியர் பெருந்தகை அங்க குறிக்கின்ற பொழுது சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரம் திருவாசகம். அப்ப அந்த திரு நம்ம பெரும்பாலும் சொல் வழக்குல திருத்தேவாரம் சொல்லுகிற வழக்கம் இல்லை, தேவாரம் அருளி பாடுக அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா அதனுடைய ஆசிரியர் பெருந்தகை அது சொல்லும்போது அந்த தேவாரத்துக்கு ஒரு திரு அடை போட்டார். வாசகம் திருவாசகம். 9ஆம் திருமுறை இசைப்பா, இறைவனோடு நம்மை இசைவிக்கின்ற பா, எனவே அது இசைப்பா. அந்த எந்த இறைவனோடு? திருவோடு நம்மை இசைவிக்கின்ற பா என்பதனால 9ஆம் திருமுறைக்கு திரு இசைப்பா என்று பெயர். மந்திரம் தான் நூல், ஆனால் அது சிவத்தை பற்றிய மந்திரம் என்பதனால திருமந்திரம். 11ஆம் திருமுறைக்கு 11ஆம் திருமுறை என்றே பெயர். என்ன காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியல. 11ஆம் திருமுறையை ஆசிரியர் பெருமக்கள் 11ஆம் திருமுறை என்றுமே குறித்திருக்கிறார்கள். அடியாருடைய வரலாற்றை சொல்லுகிற நூல் தொண்டர் புராணம். அந்த தொண்டர் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டா சிவபெருமானை வணங்குகிற தொண்டரை பற்றிய நூல் என்பதனால திரு தொண்டர் புராணம். இப்படி நாம் அந்த திரு என்கிற சொல் இறைவனுக்கே உரியதாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே திருமுறை என்று சொல்லும் பொழுது திரு சிவத்துக்கே உரிய ஒரு சொல்லாக அமையப்பெறுகிறது. இந்த முறை என்று சொல்லுகின்ற பொழுது நாம பலவாறு அதுக்கு பொருள் சிந்திக்கின்றோம். சேக்கிழார்தம் திருவாக்கில் நின்று அந்த முறை என்பதற்கு என்ன பொருள் என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முறை என்றால் முறையிடுதல் என்று பொருள். இது நம்ம அவருடைய திருவாக்கிலே நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை பலவாறு எடுத்து அருளி இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம சில இடங்கள்ல அந்த குறிப்புகளை நாம் காணுகின்ற பொழுது தடுத்தாட்கொண்ட புராணம், சுந்தரமூர்த்தி சாமிகளை தடுத்தாட்கொள்ள வருகிறார் இறைவர். அந்த இடத்துல அங்க சொல்லும் பொழுது சபையின் முன்பு வந்து பெருமான் நிற்கிறார். திருமண கோலத்தில் நம்பி ஆரூரர் அமர்ந்திருக்கிறார். வயது முதிர்ந்த கோலத்தில் நம்முடைய பெருமான் அங்க வருகிறார். நம்பியின் எதிர் முன்பு நிற்கிறார். நின்ற பொழுது அங்கு அவர் சொல்லுகிற சொல்லை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். வேத பாதகரின் மிக்கார் விளங்கு பேர் அவை முன் சென்று. ஏன்னா அங்க இருக்கவங்க போலாம் புத்தூரில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களும் திருநாவலூர் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுமாக வேத நெறியில தழைத்து நிற்கக்கூடியவர்கள் நிற்கிறார்கள். எனவே வேத பாதகரின் மிக்கார் விளங்கும் பேரவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும் என்று சொன்ன உடனே நாவலூர் ஆரூரன் தான் காதலன் என் அடியான் என காட்டிய ஓலை கீறி முதலில் முன் போந்தான் இது மற்றியன் முறைப்பாடு என்று காட்டுகிறார். இது எங்க காட்டுகிறார் பார்த்தீங்கன்னா, ஓலையை கிழித்து விட்டார். அங்கேயே சொன்னார் இவன் என் அடியான் என்று. கோபம் கொண்டார், ஓலையை கிழித்து விட்டார். வழக்கு மன்றத்துக்கு போனோன்னே வழக்கு மன்றம் கேட்கிறது, பெரியவரே என்ன எதற்காக இங்க வந்திருக்கிறீங்க? அப்ப மன்றம் கேட்ட வினாவுக்கு விடையாக சொல்லுகிறார், இதுவே என் முறைப்பாடு. யாரு? இதோ எதிரே நிற்பவன் என்னுடைய கையில் இருந்த ஓலையை பறித்து கிழித்து விட்டான், இதுவே என் முறைப்பாடு, நீங்க விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்ப முறையிடுதல் என்கிற வகையில் முறைப்பாடு என்ற ஒரு சொல்லை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். இது ஒரு இடம். அதுவே திருஞான சம்பந்தருடைய வரலாற்றுல எடுத்து காட்டுகின்ற பொழுது அங்க சொல்வார், அந்த பெருமான் பாடிய பாடல்கள் பெருமானுடைய, அதாவது நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை அவருடைய பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு செல்லும் முறை பெறுவதற்கு அங்க முறை அப்படிங்கிற சொல்ல பார்க்கிறார். அப்ப மல்லல் நெடுந்தமிழால் மாநிலத்தோர்க்கு உரை செய்ய தம் பாடல் பரமர் திருச்செவிக்கு செல்லும் முறை பெறுவதற்கு அங்க செல்லும் முறை அப்படின்னு ஒரு சொல்லை அங்க நாம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறு, ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாற்று செய்தி புராணம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணம். ஆனா அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று உங்களுக்கு பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. திருவொற்றியூரிலிருந்து எல்லை கடக்கிறார். கண்ணினுடைய 2 படலத்தை பார்வையினுடைய நிலையை இறைவன் மறைத்து விடுகிறார். பிறகு கண் இழந்த நிலையில அழுக்கு மெய்கோடு என்று ஒரு பதிகம் அருளினார். பெருமான் ஒன்றும்
குறிப்பு அருள் செய்யலை. அப்படியே மனச்சோர்வோடு அடுத்த திருத்தலம் வந்தார். திருமுல்லைவாயில் திருவும் மெய்ப்பொருளும் பாடினார். அங்கேயும் பெருமான் எந்த குறிப்பும் கொடுக்கல. மூன்றாவதாக வெண்பாக்கத்துக்கு வருகிறார். வந்து அங்கதான் விண்ணப்பம் செய்கிறார். பிழையுடன பொறுத்திடுவீர் என்று அடியே பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய். ஆக பெருமானே இப்படி என் கண்ணை மறைப்பிச்சிய சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, குழையுடைய வடிகாதா கோயிலுளாயோ என்ன அப்படின்னு இவர் கேட்டார். சுவாமி உள்ளது சொன்னாராம், உலோம் போகி என்றானே. இது நம்முடைய நம்பிகளுடைய திருவாக்கு. இந்த பதிகத்தை பற்றி சொல்ல வரும்பொழுது சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? முன் நின்று முறைப்பாடு போல மொழிந்த மொழி மாலை. அந்த முறைப்பாடு அப்படின்னு சொல்ல காட்டினார். இவர் 10 பாட்டும் பாடுகிறார். அந்த செய்தியை சொல்ல வருகிற சேக்கிழார் பெருந்தகை முன் நின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழி மாலை பன்னும் இசைத்திருப்பதிகம் பாடிய பின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை உலோம் என்று மண்ணு பெரும் தொண்டருடன் வணங்கிய வழிகொள்வார் என்று அந்த செய்தியை நமக்கு காட்டுகிறார். ஆக நம்பிகள் 10 பாடலையும் பாடி பெருமானே அருள் செய் என்று விண்ணப்பித்ததை முறைப்பாடு என்று சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். எனவே திருமுறை அப்படின்னு சொல்லுகிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானிடத்தில் முறையிடுவதற்குரிய நூல். முறை என்பதற்கு அங்கே விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு ஒப்பற்ற ஒரு நூல் நம்முடைய திருமுறை என்பது கருத்து. அடுத்து திருமுறை காட்டும் தத்துவம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த காட்டுதல் என்பதற்கு சைவ சித்தாந்தத்துல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவித்தல் என்று பெயர். காட்டுதல்னா கண்ணால் காண்பது அல்ல. அது நீங்க எங்க பார்க்கலாம்? 11ஆம் நூற்பால பார்க்கலாம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அப்படிங்கும்போது, அப்ப இங்க உடம்புக்கு சொல்லுகின்ற பொழுது உடம்புக்கு கண் அப்படின்னு ஒரு பொருளை வைக்கும் பொழுது அந்த உயிர் காண்பதற்கு கண் காட்டுகிறது. அப்ப கண் காண்பதற்கு ஆன்மா தான் காட்டணும். எனவே ஆன்மா காட்ட கண் காண்கிறது. இது கண்ணுக்கு சொல்லும் போது காட்டுதல் என்பது பொருத்தமானது. அதையே உயிருக்கு கொண்டு வந்து வச்சிங்கன்னா அறிவுக்கு காட்டுதல் அல்ல, அறிவுக்கு உயிருக்கு அவன் அறிவிக்கின்றான். எனவே காட்டுதல் என்பதற்கு அறிவித்தல் என்று பொருள். அப்ப கண் காட்ட காணும், உயிர் அறிவிக்க அறியும். அதனால்தான் சிவஞான போதத்தை அடியொற்றி நம்முடைய அருணந்தி சிவம் வழங்கிய நூலை சொல்லும் பொழுது, அறிவிக்க அன்றி அறியா உலங்கள். உயிர் என்பது அறிவிக்கத்தான் அறியும், தானே அறிகின்ற அறிவு உயிருக்கு இல்லை. எனவே அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் என்று நம்முடைய அருணந்தி சிவம் சிவஞான சித்தியார்ல ஒரு குறிப்பை வழங்குவதை நாம் பார்த்தோம். எனவே காட்டும் என்ற சொல்லுக்கு அறிவித்தல் என்று பொருள். அடுத்து இப்ப திருமுறை காட்டும் தத்துவம். இந்த தத்துவம் என்று சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவம் என்ற சொல்லுக்கு எக்காலத்தும் உள்ள பொருள் என்று பெயர். அதுக்கு உண்மையான பொருள் உண்மை அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்பது எது உண்மை? உலகியல் வழக்குல உண்மை பொய் என்பது வேறு. ஆனால் தத்துவ நிலையில நம் நூல்கள் வழியில காணும் பொழுது உள்ள பொருள் எதுவோ அதற்கு தான் உண்மை என்று பொருள். சைவ சித்தாந்தம் அதை 5 பொருள் என்று சொல்லுகிறது. சிவம், உயிர், ஆணவம், கண்மம், மாயை. இந்த 5ம் உள்ள பொருள். அதனால்தான் நீங்க உண்மை விளக்கம் படிக்கும் போது அது ஒரு கேள்வி உண்டு. மாணாக்கர் ஆசிரியர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாமே அழிந்து போகும்னு சொல்றீங்களே, நாதம் என்பதும் அழிந்து போகிற வாக்கு ரூபம் தானே. அப்ப நீங்க சொல்லுகிற நமசிவாயங்கிற மந்திரம் அல்லது சிவாய நம என்கிற மந்திரம் அழிந்து போகக்கூடியது தானே அப்படின்னு ஒரு வினாவை கேட்கிறார் ஆசிரியர் இடத்துல. அதுக்கு ஆசிரியர் விடை சொல்லுகிறார், நீ சொல்வது போல இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் என்று சொல்லுகின்ற பொருள் எல்லாம் அழிந்து போகின்ற பொருள். ஆனால் சிவாய நம என்று சொல்லுகின்ற பொழுது அதனால் குறிக்கப்பெறுகிற பொருள் 5 பொருள். சிவம், உயிர், மலம்,
அந்த ஆணவம் கர்மம் மாயை என்று 5 பொருள் குறிக்கப்பெறுவது எல்லா காலத்தும் இருப்பதனால சிவாய நம என்பது அழிந்து போகும் எழுத்து அல்ல அப்படின்னு விடை தருகிறார் ஆசிரியர். அப்ப அங்க நாம காணுகின்ற பொழுது எந்த காலத்தும் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதற்குத்தான் உண்மை என்று பெயர். எனவே உலகியல் வழக்குல உண்மை பொய் என்பதற்கு வேறு பொருள். ஆனா சைவ சித்தாந்தத்துல உண்மை என்றால் மாறாத பொருளுக்கு உண்மை என்று பெயர், என்றும் உள்ள பொருளுக்கு உண்மை என்று பெயர். இன்னைக்கு இருந்து நாளை மாறுவதற்கு மாயை என்று பெயர். எப்போதும் மாறாது இருக்கிற பொருள் எதுவோ அதற்கு தான் உண்மை என்று பெயர். இப்ப இந்த தலைப்பை வைத்துக்கொண்டு 2 வகையாக சிந்திக்கலாம். ஒன்று திருமுறை காட்டுகின்ற, அதாவது திருமுறை அறிவிக்கின்ற உள்ள பொருள் 5 என்று வைத்துக்கொண்டு 5 பொருளை பற்றியும் ஒருவாறு சிந்திக்கலாம். அல்லது வேறொரு வகையாக வைத்துக்கொண்டு திருமுறை காட்டும் என்ற வகையில திருமுறை என்ற ஒரு நூலாக வைத்துக்கொண்டு திருமுறை அறிவிக்கின்ற உண்மைகள். முதல்ல சொன்னது திருமுறை காட்டும் உண்மைன்னு சொன்னா 5 பொருள் என்று வைத்துக்கொண்டு 5 பொருளை பற்றி சொன்னா இந்த பொழிவு எவ்வாறு அமையும் என்றால் திருமுறையும் சைவ சித்தாந்தமுமாக அமையும். அப்படி ஒரு நோக்கில் இந்த தலைப்பை எடுத்து செல்லலாம். அல்லது திருமுறை நம் வாழ்வியலுக்கு எந்த உண்மையை சொல்லுகிறது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எனவே 2 வகையாக இருக்கிறது. முதல் அடிப்படைய ஆழமாக போகாம லேசா அப்படி தொட்டு காட்டிவிட்டு திருமுறை உணர்த்துகிற உண்மை என்ன, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது, அந்த அடிப்படையில் இன்றைய பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என்று கருதி உங்களிடத்தில் அதை பற்றி சில செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம். திருமுறை காட்டுகின்ற உண்மை என்கிற பொழுது நமக்கு ஒரு அடிப்படையான ஒன்று. சிவப்பிரகாசம் என்கிற நூல் நம்முடைய உமாபதி சிவம் நமக்கு கொடுத்திருக்கிற மிக அருமையான கொடை. அந்த நூலில் ஒரு குறிப்பு தருகிறார். அதாவது எத்தனையோ கலை நூல்கள் இருக்கின்றன. அந்த கலை நூல்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், அல்லது வேதம் என்கிற நூலாக இருக்கட்டும், அல்லது ஆகமம் என்கிற நூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பலகலை, ஆகமம், வேதம், இப்போ இந்த 3. ஏன்னா கலைஞானம் என்று வரும்பொழுது பல்வேறு நூல்கள் அதில் இடம்பெற்றுவிடும். எனவே பலகலை, ஆகமம், வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். ஒரே வரியில் சொல்லிட்டார். நீங்க எந்த நூலாக இருந்தாலும் அந்த நூலை என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா பதி பசு பாசம் இந்த 3ம் இருக்குமானால் அது புதிதாக உரிய நூலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பழமையான நூலாக இருந்தாலும் தள்ளிவிடலாம். அதனால்தான் தொன்மயமாம் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய எவையும் தீது ஆகா என்று ஒரு அவையடக்கம் சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர் நமக்கு காட்டுவார். எனவே புதிதாக நூல்கள் வரலாம், குறையில்லை. ஆனால் அந்த நூலை என்ன இருக்க வேண்டும், முப்பொருள் உண்மை இருக்க வேண்டும் என்பது உமாபதி சிவம் நூல் என்பதற்கு நமக்கு காட்டுகிற ஒரு அடிப்படையான ஒன்று. அந்த வகையில பலகலை, வேதம், ஆகமம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். அது பின்னாடி இந்த பாட்டு விரிந்து பதி இலக்கணம் சொல்லுகிறது. பதி என்பது பரமே, இது சிவமே பதி என்று எடுத்துக்கொண்டு விரிவு சொல்லுகிறார். நாம் அதற்குள்ள செல்லாமல் இந்த ஒரு வரியை மட்டும் வைத்துக் கொண்டு பதி பசு பாசம் என்கிற முப்பொருள் உண்மையை சொல்வதுதான் ஞான நூல் என்று சொல்வது. நம்முடைய திருமுறைகள் ஞான நூல், அது முப்பொருள் உண்மையை சொல்லுகிறது. இந்த 3 பொருளை பற்றிய செய்திகளை நம் நூல்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 1-2 அப்படியே நாம் நினைவுபடுத்தி கொண்டு நாம் வேறு வகையில் நம்ம வந்து விடலாம். அந்த வகையில் இப்போ பதி அப்படிங்கிற பொருள் எப்படிப்பட்டதுனார் ஞானசம்பந்த பெருமான் திருவாக்குல சொல்லணும்னா, ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் 3ஆய் மாறாமலை 4ஆய் ஒரு பூதம் அவை 5ஆய் 6 சுவை 7 இசை 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிடலையே என்று மிகப்பெரிய அந்த அத்துவிதம் என்கிற ஒரு சொல்லினுடைய பொருளை நம்முடைய மெய்கண்டார் கொடுப்பதற்கு முன்பாகவே மிக அழகாக தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிடலையே என்று நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை மிக அழகாக காட்டியிருக்கிறார்.
மேலே சொல்லப்பட்ட பொருள் எதுவோ அவற்றிலெல்லாம் கலந்து நிற்கிறான். அதோடு மட்டுமல்ல, அதை விட்டு கடந்தும் நிற்கிறான். இப்படி கலந்தும் கடந்தும் நிற்கக்கூடிய பொருள் அனுபவத்துக்கு வருகின்ற பொழுது நம் கூட உடனாக நிற்கிறது. எனவே அவன் 3 தன்மையும் அவனிடத்துல உண்டு. நமக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை விட்டு வேறாய் நிற்கிறான். நாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக நம்மோடு ஒன்றாய் நிற்கிறான். நாம் ஒன்றை அனுபவிக்கும் பொழுது கூடவே இருக்கிறான். இதை நீங்க எப்படி பார்ப்பது? ஒரு எளிமையான உதாரணம் சொன்னா விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தாய் கருவுற்றிருக்கிறார். அந்த 10 மாதம் அப்படிங்கிற வகையில பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. இந்த தாய் மட்டும்தான் வெளியே தெரிகிறார், அந்த உயிர் தெரிவதில்லை. இப்ப அந்த குழந்தை அந்த தாயிடத்து ஒன்றாய் இருக்கிறது. 10 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை வெளியே வந்தாச்சு, வேறாய். அந்த வேறாய் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய் எல்லா விதமான அன்பையும் காட்டி வளர்த்து வருகிறாள். வளர்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சில நேரங்கள் அந்த தாய் ஒரு குழந்தையினுடைய விளையாட்டுக்காக ஒரு பொம்மையை கையில் கொடுத்துருக்கும். அது அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தாய் பால் ஊட்டி கொண்டு இருப்பாங்க. இந்த பொம்மையை குழந்தை கீழே விட்டுடும். உடனே அது அந்த பொம்மையை தேடும். இந்த தாய் என்ன பண்ணுவாங்க, பால் தந்து கொண்டு இருக்கும் போதே அப்படி குனிந்து அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை கை கிடைக்கிற மாதிரி குனிந்து நிற்பாங்க. இப்ப இந்த குழந்தையினுடைய கைக்கு அந்த பொம்மை எட்டுவதற்கு தாய் என்னவா நிற்கிறாங்க, உடனாக நிற்கிறாங்க. இப்ப இந்த குழந்தை ஒரு 2 வயது 3 வயது, பழைய காலம்னா 5 வயது ஆச்சுன்னா அறிவு வளர்ச்சிக்கு தன்னை விட்டு வேறா நிறுத்தியாகும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா தான் அறிவு வளரும். இல்ல ஐயோ என் குழந்தை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தன்னுக்கிட்டே வச்சுக்கிட்டா குழந்தைக்கு அறிவு வளராது. அப்ப ஒன்றாய் இருந்த உயிரை அறிவு வளர்ச்சிக்காக வேறாக அனுப்பி அதுவே அந்த குழந்தை ஒரு அனுபவப்படும் பொழுது அந்த தாய் உடனாக நிற்பது போல தாயே ஆகி வளர்க்கின்ற பெரும் கருணை கடலாகிய பெருமான் அப்படித்தான் நமக்கு எல்லா வகையிலும் இருக்கிறான். இது வெளியே தெரிகிறது, அது நமக்கு புலப்படுவதில்லை. அதனால உணர்ந்தவங்க சொன்னாங்க, பெருமான் தாயே ஆகி நம்மை வளர்க்கிறான் என்று காட்டினார். எனவே அந்த வேறாய் உடனாய் ஒன்றாய் என்பதை ஞானசம்பந்த பெருந்தகை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். சரி, உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா நிறைய சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்திருப்பது உயிர்கள் 7 வகையான பிறப்பு, 4 வகையான தோற்றம், 84 லட்சம் யோனி பேதத்துக்குள்ள பிறந்து இறந்து இறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கிற சுழற்சிக்கு உட்பட்டது. அத மணிவாசகர் எளிமையா சொன்னார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கராய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நான் என்ன பிறக்காது என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லை என்று மிக அழகாக உயிரினுடைய சுழற்சியை, இது இறந்து இறந்து பிறந்து கொண்டிருக்கிறது, பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக காட்டினார். அடுத்து இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று 3 பொருள் இருக்கிறது. இதை நம்முடைய நூல்ல ஆணவத்தை இருள் என்று நாம சொல்லுகிறோம். அறிவின் கண் கலந்திருக்கின்ற அறியாமை என்கின்ற இருள். இந்த அறியாமை எவ்வளவு தூரம் வலிமையானது அப்படின்னு கேட்டா, நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் நாமெல்லாம் அறிவுடையவர்கள் தான் அப்படின்னு கருதுகிறோம். அறியாமைக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லலாம். இப்ப புகைப்பிடித்தல் என்று ஒரு பழக்கம் எல்லாரிடத்தும் பல பேர்கிட்ட இருக்குது. நம்ம வழிபாட்டு இருப்பவங்களுக்கு இல்லை, பொதுவா இருக்கிறது. அதுல படித்தவர்கள் படிக்காதவர்கள் வேறுபாடெல்லாம் இல்லை, எல்லாருமே புகைப்பிடிப்பதை பார்க்கிறோம். அந்த சிகரெட் பாக்கெட் ஆகிய அந்த பாக்கெட்ல 10 சிகரெட் இருக்குதுன்னா அது மேல ஒன்று எழுதியிருக்கிறாங்க, இது உடல்நலத்துக்கு தீங்கானது. இப்ப அறிவுடையவர்கள் தானே படிக்கிறோம் இல்லையா, படிச்சு பார்த்துட்டு ஏமா இது தீங்காம இது வேண்டாம் விடணும் இல்லையா, விடலையே. அப்ப அதை வாட்டு படிக்கிறத ஒரு வாரம் படிச்சாலும் நாம வாட்டுக்கு குடிக்கிறது குடிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப என்ன இப்ப இது அறிவுடைய செயலா இல்ல. அப்ப என்ன தெரிகிறது, எவ்வளவு படித்திருந்தாலும் அறியாமை என்கிற ஒன்று அவர் அறிவுல கலந்திருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டு நிறைய வேற சொல்லலாம். எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள்ட்ட எல்லாரும் படிக்காத ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் புகைப்பிடிக்க பழக்கத்துக்கு அடிமையாகலாம், தப்பு இல்லை. நீங்க நம்ம சிகரெட் கடைக்கு போய் பார்த்தா ஒரு எலும்புக்கூடு மண்டை ஓடு போட்டு
ஒரு இப்படி பெருக்கல் குறி போல போட்டு புகை பிடித்தால் புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஏன் அந்த பொம்மை போட்டாங்க தெரியுங்களா? படிக்காதன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு பொம்மை போட்டாங்க. நம்ம படிச்சும் அதை தான் வாங்கி குடிக்கிறோம். இப்ப 2 பேரும் ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, கல்வி அறிவு இல்லாதவனிடத்துல என்ன அறியாமை கிடக்கிறதோ அதை கல்வி பெற்றவரிடத்திலும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அறிவு என்பது அறியாமையோடு கலந்து நிற்கக்கூடிய ஒன்று. அது நம்ம அறிவு. எனக்கு அந்த அறியாமைக்கு தான் வள்ளுவ பெருந்தகை இருள் என்று காட்டினார். சைவ சித்தாந்தம் அதை ஆணவம் என்று சொல்லியது. அடுத்து வினை. வினை பற்றி நாம் ஆராய்ச்சி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். இருந்தாலும் இன்ப துன்ப நுகர்வுகளை வினை என்று நம்முடைய நூல் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் அதுக்கு ஒரு வினை காரணமாக இருக்கிறது. ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு ஒரு வினை காரணமாக இருக்கு. எனவே இன்ப துன்ப நுகர்வுக்கு அடிப்படையாக இருப்பது வினையினர். இதை திருவள்ளுவர் பெருந்தகை அவர் காலத்துல சொன்னார். இன்னைக்கு அந்த உண்மை பொருந்துமான்னு தெரியல, பெரியவங்க தான் சிந்திக்க வேண்டும். அவர் சொன்னார், இந்த பாவ புண்ணியம்லாம் சொல்றீங்களே எப்படிங்க நம்புவது அப்படின்னார். அவர் சொன்னாரு, பல்லக்கில் ஒருத்தர் உட்கார்ந்து போறான் பாரு, கீழே 10 பேர் தூக்கிட்டு வர போறான் இல்லையா, தூக்கிட்டு போறவன்லாம் தீவினை செய்தவன், உட்கார்ந்து போறான் பாரு அவன் நல்வினை செய்தவன். ஏன்னா அன்றைய காலத்துல பல்லக்கில் எடுத்து போவது வசதி உடையவர்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறவங்க, அல்லது அறிவுல சிறந்து இருப்பவர்கள் பல்லக்கில் செல்வாங்க. மற்றவங்களாம் தூக்கிட்டு போவாங்க. அப்ப தூக்கிட்டு போறான், நான் பார்த்து இவனை தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது அப்படி நினைச்சு தூக்கி போப்பாரு. அவன் ஏன்? இவன் முன்ன செய்த வினையின் காரணமாக பல்லக்கு தூக்கிட்டு போறான். அவன் முன்ன செய்த வினையின் காரணமாக பல்லக்கில் போறான். இன்னைக்கு போய் அப்படி சொல்ல முடியாது. ஏன்? நம்மளை விட டிரைவர் தாங்க ஏசியில் 24 மணி நேரம் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் கார் ஓட்டிக்கிட்டு சொகுசா இருப்பது அவர் தான். நாம தான் சிரமப்பட்டு கொண்டு இருக்கோம். இது பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் வள்ளுவ பெருந்தகையின் காலத்துல பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் மிக எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். பல்லக்கு சுமப்பவர்கள் முன்பு செய்த வினையின் காரணமாக அவங்க சுமக்கிறார்கள். பல்லக்கில் செல்பவன் முன் செய்த நல்வினையின் காரணமாக செல்லுகிறான். அடுத்து மாயை. இந்த மாயை மயக்கம் செய்யக்கூடிய ஒரு பொருள். எவ்வாறு மயக்கம் செய்யும்? இறைவன் அருள் என்கின்ற ஒன்று உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் மாயை மயக்கம் செய்யும். இறைவன் அருள் கிடைத்து விட்டால் அது மயக்கம் செய்யாது. அதான் நீங்க நினைந்து பார்க்க வேண்டும். இப்ப மாயை என்பது மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள். மாயை ஒரே நிலையில் இருக்கக்கூடியது அல்ல. ஆனால் உடம்பை மாயை என்று சொல்வோம். நாம மாயை என்று சொல்வதற்கு பொருள் வேறு, வேதாந்த ஞானத்தில் மாயை என்று சொல்வதற்கு பொருள் வேறு. நாம அந்த ஆராய்ச்சிக்குள்ள நாம போக வேண்டாம். நம்மளுடைய நோக்கில் நின்று பார்த்தீங்கன்னா, மாறிக்கொண்டிருக்கிற தோன்றி நின்று மறைவது எதுவோ அது மாயை. இப்ப இந்த உடம்பு தோன்றுகிறது, இப்ப இருக்குது, இப்படியே இருக்குமா? நேற்று இருந்தோர் இன்று இல்லை, இன்று இருப்போர் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு அப்படி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உடம்புக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, ஒரு மறைவு இருக்கிறது. அதுபோல நாம் காணுகிற உலகம். இப்ப இந்த நகரை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு, 20 ஆண்டுக்கு முன்னே எப்படி இருந்தது, இன்னைக்கு வானளவு இருக்கக்கூடிய கட்டடங்கள் எவ்வளவு வந்தது. இதே மாதிரி ஒரு 10 ஆண்டு கழித்து இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. இதை விட இன்னும் உயரமாக இருக்கலாம், இன்னும் மாற்றங்கள் பல நிகழலாம். நேற்று மலை போல் காணப்பட்ட இடம் இன்று மலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படி நம்ம பார்க்கிறோம். எனவே உலகம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது தான், இந்த உடம்பும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எனவே நம் சைவ சித்தாந்தம் இந்த உடம்பையும் உலகத்தையும் மாயை என்று சொல்லியது. அது மாயின இல்லாத பொருள் என்பதல்ல, மாறிக்கொண்டே இருப்பது. எனவே மாயை என்று சொல்லியது. 5 பொருளும் இவ்வாறு அருளப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த மாயை என்று வரும்பொழுதுதான் நாம் ஒரு கருத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் அது நம்முடைய திருமுறைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன கேட்டா, மிக அழகாக ஒரு வரியில சொல்லணும்னா, இந்த உடம்பு என்கின்ற ஒன்றை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சிந்தித்தால், இப்ப இந்த உடம்பை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் பலவாறு செய்யறாங்க. நாம் அதை 3ஆக வைத்துக் கொள்ளலாம். ஒரு சாரார் என்ன சொல்லுகிறாங்க, இந்த உடம்பு உனக்கு அனுபவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாம் நமக்காகத்தான், இந்த உலகம் எனக்காக, இந்த எல்லாம் எனக்காக அப்படின்னு அனுபவி அப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் சொன்னாங்க, ஏமாந்துராதப்பா, இந்த உலகத்தை நம்பி ஏமாந்துராத, இதெல்லாம் வெறும் மாயை,
எனவே எல்லாத்தையும் வெறுத்து வெறுத்து ஒதுக்கிக்கொள், உன்னை வருத்திக்கொள். அப்ப ஒரு கூட்டம் சொல்லுகிறது உனக்காகவே இருக்கிறது, அனுபவி அப்படின்னு சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது இதெல்லாம் ஏமாந்துராத, எனவே இதெல்லாம் இருக்கணும், ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன் உடம்பை வருத்தி கொள்ள வேண்டும், இந்த சுகத்துக்குள்ள போய் சிக்கி விடாதே, இது உன் அறிவை மயக்க விடும், எனவே இதையெல்லாம் வெறுத்து வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லுச்சு. ரெண்டு சாரா ரெண்டு கருத்து சொன்னாங்க. நம் திருமுறை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் திருமுறை ஒன்னே ஒன்று சொல்லுச்சு, இவர்களை போல வெறுத்து ஒதுக்கு என்று சொல்லலை, அவங்கள போல மயங்கி நில்லுன்னு சொல்லலை. நம்ம திருமுறை என்ன சொல்லுச்சு, இந்த உடம்பு என்பது வாழ்க்கை என்கின்ற இந்த பிறவியாகிய கடல் இருக்கிறதே, இந்த பிறவி கடலை கடப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை இந்த உடம்பு. எனவே உடம்பை வைத்து கொண்டு பிறவி என்கின்ற கடலை கடந்து விடுவதற்காக இறைவன் கொடுத்தானே ஒழிய மயங்கி விடுவதற்காகவோ வெறுத்து ஒதுக்குவதற்காகவோ இறைவன் இந்த உடம்பை நமக்கு கொடுக்கவில்லை. எனவே உடம்பினுடைய நோக்கம் எதற்காக இறைவன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, பிறவி என்கிற கடல் என்பதை கடப்பதற்கு இந்த உடம்பு தான் நமக்கு சாதனம். அதனால சிவஞான சித்தியார் என்கிற நூலை சொல்லும் பொழுது, மானிடராய் பிறத்தல் உதித்தல் என்பது கடலை கையால் நீந்தின காரியம் காண். எது கடல்? பிறவியாகிய கடல். அது பரிமேல் அழகர் ரொம்ப அழகா சொல்வார், காரண காரிய இயவு பற்றி பிறவியை கடல் என்று காட்டினார் வள்ளுவ பெருந்தகை என்பார். அப்ப இந்த வினையினால் பிறப்பும் பிறப்பினால் வினையும் மாறி மாறி வருவதனால முற்று பெறுவதே இல்லாமல் இருப்பதனால இந்த தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த கடலை பெருங்கடல் என்றார் வள்ளுவ பெருந்தகை, பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். அப்ப இந்த பெருங்கடலை நீந்த வேண்டும் என்று சொன்னார், உடம்பு என்கிற சாதனம் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, இந்த பிறவி கடலை கடக்க முடியாது. எனவே உலகாயதரை போல இந்த உடம்பை வைத்துக் கொண்டு காணப்படுகிற காட்சிகளை கண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மயங்கினாலும் நாம் கடலை கடக்க முடியாது, வெறுத்து வெறுத்து ஒதுக்கினாலும் கடக்க முடியாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், வெறுப்பும் இல்லாமல் மயக்கமும் இல்லாமல் தெளிந்த நிலையில நின்று, இது இந்த பிறவி, இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது, எதற்காக கொடுத்திருக்கிறார், இந்த பிறவி கடலை கடப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டால் இதுவே நம் திருமுறை நமக்கு காட்டுகிற உண்மை இதுதான். எனவே இந்த அடிப்படையான ஒன்று, பிறவி கடலை நாம் கடத்தல் வேண்டும். அப்படி கடப்பதற்கு இந்த உடம்பு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நாம அருளியிருப்பை பார்க்கிறோம். அப்பர் பெருமான் அப்படியே அதை உள்வாங்கி கொண்டார். மிக அழகா சொன்னார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஏதாவது ஒரு மாநிலத்துல பிறந்தா போதாதாங்க, இல்ல இல்ல, இம்மாநிலத்தே பிறக்க. இங்க பிறந்தா தாங்க நடராச பெருமான நினைக்கலாம், மனிதனா பிறந்த எல்லாருமே நடராசரை நினைக்கிறோமா? இல்லையே. அந்த அம்பல கூத்தனை நினைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்க பெறுகிறதோ அந்த பிறப்பு தான் எனக்கு வேண்டும். இறைவனை நினைக்காத பிறப்பு எனக்கு வேண்டாம். அதனால நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போய் நீ பிறன்னு சொல்லி இறைவன் பணித்து விட்டா இந்த பெருமானை காண முடியுமான்னு தெரியாது. அதனால சொன்ன, எடுத்த பொற்பாதம் காண பெற்றார். அந்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டும். ஒரு வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு பிறவி வேண்டாயா, அது அவருடைய வாக்கிலே நீங்க பார்க்கலாம். பெருமானே நீ என்ன எனக்கு அருள் செய்ய வேண்டும், பிறவா வண்ணம் நீ எனக்கு அருள வேண்டும். அதான் அவர் கேட்கிற வரமே, என்னை மீண்டும் பிறவி குழியில தள்ளிவிடாதே என்று வேண்டி நிற்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் திருமுறை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த பிறவி நமக்கு அவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் கடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை வைத்துக் கொண்டு, வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின், இந்த பிறவிய ஒரு மதிப்பு நம்ம சொல்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்ற எவ்வளவு அழகான சொல்ற அப்பர் சாமி கூட. ஆனா சேக்கிழார் பெருந்தகை சொன்னாங்க, தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார்
என்று காட்டும் பொழுது மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான். சொல்பவர் யார் தெரியுங்களா? கைலாயத்துல சிவபெருமானுக்கு பக்கத்துல இருந்து தொண்டு செய்தவர் சொல்லுகிறாரு, நான் கூட முதல்ல வருத்தப்பட்டேன் இந்த பிறவியில வந்து சிக்கிக்கிட்டமேன்னு. ஆனா நடராச பெருமானை பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது. எனவே இந்த பிறவி வாலிதான். எப்ப எவ்வளவு அனுப்பி யார் சொல்லுகிறார்னா, நாமளாம் இனிமேல் தான் கைலாயத்துக்கு போகணும். அவர் கைலாயத்திலிருந்து கீழே வந்தவர் சொல்லுகிறார், அங்க இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. எனவே இந்த பிறவி எனக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஆனந்தம்? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமையாக இந்து வாழ்சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்த அந்த மாறிலா மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதான் ஒருபடித்தான இன்பம். உலகியல் இன்பம் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு கால எல்லையில் சலிப்பை கொடுத்து விடும். ஆனா இறைவனை அனுபவிக்க அனுபவிக்க சலிப்பு இருக்காதுங்க. அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அதனால ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றினார் மணிவாசக பெருமான். அவன் அனுபவித்தால் தான் இன்னும் வேண்டும் நினைப்பு வரும். மற்ற எதுவுமே அப்படி நினைக்க கொடுக்காது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது வெறுப்பு வந்துடும், சலிப்பு வந்து விட்டு விடுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒன்றை நம் நாவுக்கரசு பெருந்தகை அருளியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பிறவி கடப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கடப்பதற்கு நாம் சில உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில சித்தாந்த நோக்கில் நின்று தத்துவம் என்பதற்கு சித்தாந்தம் என்ற பொருளை வைத்துக் கொண்டார். இவ்வாறு 5 பொருள் சொல்லப்பட்டது. இதுக்கு ஒன்றொன்றுக்கும் பாடலை சொல்லி சொல்லி விரித்து செல்லலாம். இப்ப நம்ம அந்த கோணத்தை விடுத்து விட்டு நம் பெருமக்கள் நமக்கு எதை அறிவிக்கிறார், திருமுறை அறிவிக்கின்ற உண்மை என்ன என்ற ஒரு அழகான ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு சிலவற்றை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதில் எல்லோருமே திருமுறை பாராயணம் இந்த சிங்கப்பூரில் பல தொண்டர்கள் செய்வதை 2 நாட்களாக கேள்விப்படுகின்ற பொழுது, திருமுறை முற்றோதுதல் வழிபாடுகள் ஆங்காங்கு நடைபெறுவது எல்லாம் காணும் பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. அதுல இந்த திருமுறை படிக்கின்ற பொழுது நாம் எப்படி படிக்க வேண்டும், நமக்கு என்ன அடிப்படை வேண்டும், இதை நம் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். நான் சொன்னால் குற்றம், ஆனால் அது அவர் சொல்லுகிறார், அவருடைய திருவாரத்தில் நமக்கு காட்டுகிறார். திருமுறை படிப்பவர்கள் நாம் சில நேரங்களில் நினைப்போம், நாமளும் தானே நமச்சிவாயம் சொல்றோம், சாமி வரவே மாட்டேங்கிறார். ஒரு ஏக்கம் இருக்கு நமக்குள்ள. ஏன்னா பெரியவங்களாம் அப்படிதான் பாடி இருக்கிறாங்க, நீ நினைச்சுன்னா வந்து நிப்பாயா, நினைச்சா வந்து நிப்பா, நாமளும் தானே நினைக்கிறது வரவே மாட்டேங்கிறாரு அப்படி நம்ம ஒரு சலிப்பு ஒன்று ஏற்படும். ஆனா அந்த சலிப்புக்கு நாம அதை சலிப்பதை காட்டிலும் நாம் அழைக்கின்றோம், பெருமான் வாராது இருக்கிறான். அவன் வாராது இருக்கிறான்னா அவன் வர மாதிரி நாம அழைக்கல. அப்ப அவன் வருவதற்கு எப்படி அழைக்க வேண்டும்? அழகா நம் திருஞான சம்பந்த பெருமான் சொன்னாருங்க. ஒரு அருமையான பாடல் திரு வலிவலம் என்கிற திருத்தலத்தில் அருளி இருக்கிறார். ஒல்லை ஆரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறு உந்தன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வல்லவாறு வந்து நல்காய் வலிவலம் மேயவன். சாமி வந்து நல்குவான். எப்ப அப்படின்னு கேட்டா வல்லவாறு சொன்னா வருவார். வல்லவாறு எப்படிங்க சொல்வது அப்படின்னு கேட்டா மேலே சொல்லப்பட்ட 2 வரிகள்ல மிக அழகான குறிப்பை சொல்லி இருக்கிறார். அதை ஒருவாறு நாம பார்க்கலாம். முதல்ல ஒல்லை ஆரி. இந்த ஒல்லை என்பதற்கு வேகம் என்பது பொருள். நம்ம பெருமானை சொல்லும்போது மணிவாசக பெருமான் ஒல்லை விடையேறி அப்படி குறிப்பிடுவார். விடை வேகமாக வருகிறது என்பதனால ஒல்லை விடை என்று குறிப்பிடுவார். ஒல்லை என்பதற்கு வேகம். எந்த வேகம் அப்படின்னு கேட்டா நம் மனத்தில் இருக்கக்கூடிய வேகம் முதல்ல கெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் சிவபோக சாரம் என்ற நூல்ல பரபரக்க வேண்டாம் மனமே பலகாலம் சொன்னேன் அது சொன்னாரு. ஒரு முறை பலகாலம் உனக்கு சொல்ல, ஏன்டா இப்படி பறக்கிற, நான் சொல்றோம் இல்லைங்களா, குழந்தைய கொஞ்சம் பொறுமையா இரு, அது உனக்கு நாளைக்கு தீபாவளி,
உனக்கு தான் ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு தான் சட்டை, அது இப்பவே கொடுங்கிறியாடா, நாளைக்கு வாங்கிட்டு போட்டுக்கலாம்டா, நாளைக்கு தரண்டாம, எனக்கு இப்பவே வேணும். இந்த பரபரக்கிறானே இவன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்ப ஒரு குழந்தை இடத்துல இருக்கிற பரபரப்பு போல, ஆனால் சிவன் நம்முடைய திருவருட்பயன் அழகாக பரப்பு அமைந்து கேள்வி. நீங்க வந்து அமர்ந்து ஒரு ஞான நூலை கேட்கும் போது எப்படி கேட்குனார், எனக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க இதெல்லாம் ஏதாவது சொல்லலாமுங்க. ஒரு தீட்சை வாங்கறதுக்கு குருநாதர் போறீங்க, அவர் விழுந்து வணங்கி உபதேசம் வாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், வரிசையா கூப்பிட்டு இருக்கிறார். ஏன்னா நாம கடைசியா பேர் கொடுத்தா வாங்கலாமா வேண்டாமா 1000 முறை யோசனை பண்ணி அப்புறம் போனா போகுது. எல்லாரும் நம்ம கூட்டத்துல வாங்குறாங்க, நாம மட்டும் வாங்கலைன்னா நாளைக்கு நம்ம வேற மாதிரி பார்த்துருவாங்க. அதனால நாம பேரை கொடுத்துருவோம். பேரு பிரகாரம் நம்ம 50வது ஆள். இப்ப நம்ம லிஸ்ட் கூட்ட ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தீக்கி கொடுக்குறான்னு வச்சுங்க. நாம என்ன சொல்லுவோம், ஏங்க சீக்கிரம் எனக்கு கொடுத்து சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படிமா. இங்க வந்திருப்பது இந்த நெஞ்சில் இருக்கிற வேகத்தை கெடுப்பதற்காக, அங்கேயும் வேகமா தான் நினைப்போம். அதனாலதான் திருவருட்பயன் ஆசிரியர் சொன்னாரு, பரப்பு அமைந்து கேள்வி. நீங்க அப்படி பரபரப்பு இல்லாம போய் குருநாதர் முன்னாடி உட்கார்ந்தாதான் அந்த மந்திரம் சொன்னார் பாருங்க, அது காதுல வாங்கி நெஞ்சுக்குள்ள நிற்கும். நீங்க பரபரப்பா நின்று போய் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ நேரம் அது என்ன இருக்குமோ இது என்ன இருக்குமோ, சரி சாமி சொல்லுங்க சுவாமி அப்படி உட்கார்ந்தோம்னா அவர் ஏதோ என்னமோ சொன்னாருங்க, எனக்கு சந்தேகமா இன்னொரு தடவை கேட்டுக்கலாமா. ஆனா மிக அழகா சொன்னாரு, பரப்பு அமைந்து கேள்வி. இப்ப நமக்கு வேண்டியது அந்த மன வேகம் கெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால மணிவாசக பெருந்தகை வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் என்று பெருமான சொன்னார். இறைவனை வணங்க வணங்க நமக்கு என்ன லாபம் கேட்டா, அவரை வணங்காத வரைக்கும் ஒரு பரபரப்புலாம் இருக்கும். அவரை வணங்க வணங்க பக்குவப்பட்டு விடுவான். எல்லாம் சாமி பார்த்து கொள்வார், நாம் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக சாமி பார்த்து சும்மா இருப்பது இல்லைங்க. இந்த பரபரப்பு இல்லாமல் அந்தந்த வேலையை அந்தந்த நிதானமாக, அதாவது மெல்ல செய்தோம்னா அது பேரு சோம்பல்னு பேரு. ரொம்ப வேகமா செஞ்சீங்கன்னா முனைப்புன்னு பேரு. இந்த ரெண்டும் இல்லாம நாம இருக்கணும். நம்ம போகக்கூடிய சாலையில 80 அப்படின்னு போட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன, 80 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேல போகக்கூடாது. கீழே போனாலும் பின்னாடி வர வண்டி வந்து இடிச்சு. அப்படிங்க அந்த 80லயே போகணும் இல்லைங்க, ஒரு சீரான வேகத்துல செல்ல வேண்டும். அதான் பாதுகாப்பான ஒன்று. அது மாதிரி இந்த நெஞ்சம் ரொம்ப மெதுவாக சோம்பலாகவும் இருக்கக்கூடாது, வேகம் என்கிற பேர்ல ரொம்பவும் வேகமா இருக்கக்கூடாது. அதனால அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நிலைப்பாட்டை பெற வேண்டும். இதுதான் சாத்வீகம் என்று நம் நூல் சொல்லுகிறது. வேகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற, ரொம்ப மென்மையாக இருந்து ரொம்ப சோம்பலாக இருந்தால் அதுக்கு பெயர் வேறு. எனவே அந்த 3 குணத்தில் நமக்கு அடிப்படையான ஒன்று, வழிபாட்டுக்கு வேண்டியது சாத்வீகம் என்கிற குணம். அதான் சுந்தரமூர்த்தி சாமிகள் நடராச பெருமானை காணும்போது அது ஒரு வார்த்தை போட்டாங்க சேக்கிலார் பெருமான், திருந்து சாத்வீகமே ஆகும். அது என்ன திருந்து சாத்வீகம்? சித்தாந்த வகுப்புல கேட்க வேண்டிய ஒன்று, நாம் அதுக்கு இப்போ போக வேண்டாம். எனவே சாத்வீகம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த சாத்வீக குணம் தான் வேகமும் இல்லாமல் நெல்ல செல்லுகிற தன்மையும் இல்லாமல் ஒரே சீராக இருக்கக்கூடிய நிலை. அப்ப ஒல்லை ஆரி என்ற சொல்லுக்கு மன வேகம் இல்லாது அந்த இறைவன் நாமத்தை சொல்ல வேண்டும். அவங்க குறிப்பு சொல்லிட்டார், ஒல்லை ஆரி. அடுத்து சொன்னாரு உள்ளம் ஒன்றி. அந்த நாமத்தை சொல்லும் போது நாம எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டா, உள்ளம் ஒன்றி சொல்லுதல் வேண்டும். ஆக நமக்கு பல்வேறு சிந்தனைகளை, அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பட்டினத்தாருடைய வாக்கு தாங்க இதுக்கு நமக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு. அவர்தான் சொல்வார், கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, வஞ்சக நா ஒன்று பேச, பொய் கமலும் புலால் ஒன்று சார, இங்கனம் யான் செய்யும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவரை. நாம போய் பார்க்கிறோம், இந்த சுந்தரர் தேவாரம் பார்த்தோம், நடராச பெருமான போய் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள பார்த்தாராம். நாமளும் தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் நின்னோம்னா அப்படியே நடராசரை பார்க்கறோம். கண்ணில் தானே பார்த்தார், ஆமா கண்ணில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு வச்சுக்க, லேசா ஒரு கொலுசு சத்தம் கேட்டுதான் என்ன பண்ணுவோம், யாரு வரா, நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, பார்த்துடலாமா வேண்டாமா, ஆராய்ச்சி பண்ணணும் இல்லைங்களா. இப்ப இது போன்ற இந்த கண்ணுல மட்டும் நிற்காத நம்முடைய உயிர் என்ன பண்ணுங்க, காதுல வந்து நிக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சுங்க, நல்ல மல்லிகைப்பூ வாசனை வருதுன்னு வச்சுக்குவோம்.
ஆஹா பெருமானே அப்படி நாங்கள் இல்லை சக்கரை பொங்கல் நல்லா நெய் விட்டு நெய் வாசம் வந்துச்சுன்னா நெய்வேத்தியம் தயாராகிடுச்சு, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பு போச்சுன்னா இதுக்கு பேர் தரிசனமா? இல்லையே. அப்ப இந்த பெருமானை காணும் போது கண் என்கின்ற இந்திரியம் மட்டும்தான் தொழிற்பட வேண்டும். காது கேட்கக்கூடாது, மூக்கு நுகரக்கூடாது, வாய் பேசக்கூடாது, உடம்பு தன்னை மறந்து நிற்கணும். இப்ப நாம நிக்கிறோமா? இல்லை. நமக்கு அஞ்சு வேலையை செய்ய. அதனால பட்டினத்தார் சொன்னார், கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, வஞ்சக நா ஒன்று பேச, பொய் கமலும் புலால் ஒன்று சார, இங்கனம் யான் செய்யும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னார். அப்ப இறைவனை நினைக்கின்ற பொழுது நாம் ஒருமுகமாக நினைதல் வேண்டும். அப்புறம் சாமி எளிமையா சொன்னாங்க, ஒன்றி இருந்து நினைவீர்கள் உந்தமக்கு ஊனமில்லை. எனவே ஒன்றி இருந்து நினைதல் வேண்டும் என்பதை திருநாவுக்கரசு பெருந்தகை நமக்கு அருளுகிறார். ஆக ஒல்லை ஆறி மன வேகத்தை கெடுத்து அறிவை பலவாறு செலுத்தாமல் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தி ஒருமித்த உணர்வோடு பெருமானை வணங்குதல் வேண்டும். எனவே ஒல்லை ஆறி உள்ளம் ஒன்றினர். அடுத்து ஒரு சொல்ல போட்டார், கள்ளம் ஒழிந்து. கள்ளம் என்று சொல்லும் பொழுது நாம் அதுக்கு பல பேர் சொல்லலாம். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய பொருள் என்னன்னா வஞ்சம் என்று பொருள். ஆனால் திருவருட்பயண கடைசி 3வது பாட்டில் உயிரை சொல்லும்போது கள்ளத்தலைவர் அப்படிங்கிறார். நாமெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா நல்ல தலைவர் பெருமான், நாமெல்லாம் கள்ள தலைவர்னாரு. ஏன்னா எல்லாம் அவனுது, என்னது அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இந்த உடம்பு அவன் கொடுத்தது, இந்த உலகம் அவனுடைய கருவி, அவனுடைய படைப்பு தான், எல்லாம் அவனது. அதுதான் இயற்பகையார் என்ற சொல்லுக்கு பொருள் செய்கின்ற பொழுது உலகு இயற்பகையார்னார். எல்லாம் என்னுடையது என்று கருதுகின்றவருக்கு பகையானவர், எல்லாம் இறைவனுடையது என்று கருதுக்கு பகையார். சொல்பால் இயற்பகையார் பேருங்க. சேக்கிழார் எப்படி காட்டியிருப்பாரு, என்னுடையது என்று கருதுபவருக்கு பகை. இப்படி எல்லாம் என்னுடையது இல்லைங்க, எல்லாம் அவனுடையதுங்க, நாமெல்லாம் பாதுகாவலன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பகையார். இப்ப எவ்வளவு ஒரு அந்த சொல்ல 2 பொருளை வைத்து நமக்கு காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய கள்ளம் என்பது எல்லாவற்றையும் என்னுடையது, பிறர் பொருளையும் தன்னுடையதாக கருதுவது கள்ளம். இந்த உடம்பே நம்முடையது அல்ல, ஆனால் அவை கருதுகின்ற ஒரு நினைப்பை வஞ்சம் என்று சொல்லுகிறோம். அதனால திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு அழகான ஒரு குறிப்பு கொடுத்தார். பிறருடைய பொருளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று நினைப்பதே குற்றம். உள்ளத்தால் உள்ளதும் தீரே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என. அப்ப திருமுறை படிக்கிற தொண்டரிடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா நெஞ்சில் கள்ளம் இருக்கக்கூடாது. அந்த பொருள் எனக்குரியதை என் பெருமான் கொடுப்பார், எனக்கு மற்றவர் பொருள் மீது எனக்கு பற்றுதல் இல்லை, எனக்கு என்ன வேண்டுமோ என்னுடைய பெருமான் பார்த்து கொள்வார் என்கிற நினைப்பு இருக்க வேண்டுமே ஒழிய எப்படியாவது எதையாவது அடிச்சு பிடிச்சு வாங்கி நம்ம இடத்துல போட்டுருணும் அப்படிங்கிற நினைப்பு திருமுறை படிக்கிற தொண்டருக்கு இருக்கக்கூடாதுங்க. அப்படி இல்லாம இருந்தா சாமி வந்து நல்குவான். அதாங்க சொன்னார். எனவே உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்தனர். எனவே வஞ்சனை என்கிற ஒன்றை நாம் விட்டுவிட வேண்டும்னார். அதுக்கப்புறம் சொன்னாரு, வெய்ய சொல்லையாரி, இந்த கடும் சொற்களை சொல்லக்கூடாதுங்க. கடும் சொற்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் திருவள்ளுவர் வாக்குல சொல்லணும்னா இனியவை கூறுதல் வேண்டும். சொல்லில் இனிய சொற்கள் 1000 சொற்கள் நமக்கு கிடக்கிறது. அதை விட்டு போட்டு நாம தீய சொற்களையோ அல்லது வேறு வகையான சொற்களையோ சொல்வது பொருத்தமுடையது அல்ல. அவர் வள்ளுவ பெருமான் ஒரு மனிதனுக்கு தான் சொன்னாருங்க. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு சொன்னாரு, இனிய உளவாக இன்னாக கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்றுனார். நல்ல சொல் எத்தனை இருக்குது, அதை விட்டு போட்டு நீ போய் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறைய, உன் செயல் எப்படி தெரியுமா இருக்குது, கனி இருக்கும்போது காயை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. அது மாதிரி ஒரு மனிதனாக வாழ்வதற்கே அந்த அறவுரைன்னு சொன்னா, தொண்டர் அடியார் என்று வந்தா நம்ம வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், கனிந்த சொற்களாக இருக்க வேண்டுமே ஒழிய வெய்ய சொற்களாக இருக்கக்கூடாது.
எனவே திருமறை படிக்கிற தொண்டனிடத்தில் அப்படி ஒரு சொல் வருது. நேற்று வரைக்கும் வந்திருக்கலாம், ஏன்னா நாம் உலகில் இருந்தோம், பலவாறு இருந்திருக்கலாம். இறைவனுக்கு ஆட்பட ஆரம்பித்து விட்டால் நம்மிடத்துல என்ன மாற்றம் நிகழும் என்று சொன்னால், அவனுக்கு ஆட்பட நம் வார்த்தைகள் கூட மாறிவிடுகள். எல்லாரும் அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு நிலையை நீங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க அனுபவித்திருக்கலாம். இறை வழிபாட்டுக்கு வாராத பொழுது நம்மகிட்ட வந்த சொற்கள் என்ன, இன்னைக்கு வழிபாட்டுக்கு வந்த பிறகு நம்மிடத்துல வருகிற சொற்கள் என்னன்னு நீங்க சிந்தித்து பார்த்தா இந்த மாற்றம் உங்களிடத்தில் நிகழ்ந்திருக்கு. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது? நெஞ்சத்துள் ஈசன் இருந்து உணர்த்திய காரணத்தினால் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அங்க சொல்லும் பொழுது வெய்ய சொல்ல யாரினார். அடுத்து சொன்னார் தூய்மை செய்து. தூய்மை அப்படிங்கும் பொழுதுதான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு அழகா சொன்னார், புறந்தூய்மை நீரானமயம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்போ புறந்தூய்மை நீரானமயம் என்பதுக்கு யாரும் விளக்க சொல்ல வேண்டியது. அதனால்தான் நம்ம தீர்த்தங்களை எல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லியிருக்கு. சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே என்று நாம் பார்க்கிறோம். மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை என்கிற அருமையான நூல் இருக்கிறது. அந்த நூல்ல மணிவாசக பெருந்தகை இறைவனை பாடும்போது தீர்த்தன் என்றே பாடுகிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இறைவன் தீர்த்தமாக நிற்கிறாங்க. அப்பர் சுவாமிகள் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமேனர். மணிவாசக பெருந்தகை அதே சொல்ல அப்படியே பயன்படுத்தினார். தீர்த்தன் என்ற சொல்ல அவரும் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அத்தகைய அந்த தீர்த்தமாக இருக்கக்கூடிய ஒன்று புறந்தூய்மை, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனா அகந்தூய்மை என்பது பொழுது வாய்மையால் காணப்படும். வாய்மை அப்படின்னா என்ன? உண்மை அப்படின்னா. இப்ப எது உண்மை? அடுத்த கேள்வி வந்து உண்மை எது கேட்டீங்கன்னா, உலகியல்ல பல பொருள் சொல்லலாமுங்க. ஆனா நம்முடைய அருள் சார்ந்து உண்மை எது அப்படின்னு கேட்டா இறைவன் நாமம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மை. அப்ப அந்த மந்திரத்தை சொல்வது வாயினால் சொல்லப்பெறுகிற உண்மை வாய்மை என்பதனால மந்திரத்தை சொல்லுகிற ஒன்றை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த மந்திரத்தை சொல்லுகிற ஒன்றைத்தான் அங்க எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது உள்ளத்தில் அந்த மந்திரத்தை நிலைநிறுத்தி சொல்வது வாய்மை. எனவே உள்ளை யாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்ல யாரி தூய்மை செய்து. அடுத்து சொன்னார் காம வினை அகற்றி. காம வினை அகற்றி அப்படின்னு சொல்றார். காமம் என்ற சொல்லுக்கு பொதுவா நாம பொருள் காண்பது வேறு. ஆனா நூல் வழியா பார்த்தீங்கன்னா விருப்பம் என்று பெயர். விருப்பத்தை அகற்றுதல் வேண்டும். ஆசை பட பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாக திருமூலருடைய வாக்கு. அப்ப விருப்பம் என்பது நம்மால விரும்பாம இருக்க முடியாது. நீங்க நல்லா ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அறிவியல் ரீதியாக என்ன ஒரு உண்மைனா, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாமே ஒழிய ஆற்றலை அழிக்க இயலாது. நம்மால விரும்பாம இருக்க முடியாது. நம்ம நிலைமை என்னன்னா, யாரோ ஒருத்தர் விரும்பித்தான் ஆகும். யாரோ ஒருத்தர் விரும்புவதை விட ஈசனை விரும்பணும்னா என்னைக்கும் ஆனந்தம். ஏன்னா நம்மளால விரும்பாம இருக்கவே முடியாது. ஒன்னும் மனைவியை விரும்பி ஆகணும், அல்லது குழந்தையை விரும்பி ஆகணும், அல்லது தொழிலை நேசித்தாகணும், அல்லது பெருமை புகழ் பொருள், ஏதாவது ஒரு மேல விருப்பம் இருக்கதான். ஏன்னா விருப்பம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இப்படி ஏதாவது ஒரு மேல விருப்பத்தை வைப்பதை காட்டிலும் நாம் எங்க வைக்கணும்? ஈசன் மீது விருப்பம் வைக்க வேண்டும். அப்ப இப்ப காமம் என்று ஒரு பொருள் வைத்துக் கொண்டா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, காம வினை அகற்றி என்பதற்கு தன்னுடைய துணையை தவிர வேறொரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த உணர்வுகள் வாராது, அதை அகற்றி நிற்க வேண்டும். ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பதான இல்லற வாழ்க்கை நம் வழிபாட்டு நெறியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, வெறுப்பதல்ல. எனவே காமத்தை விட்டுவிடு என்று திருஞான சம்பந்தர் சொல்லிட்டாரு. எனவே காமத்தை விட்டு விடலாம்னா பிற மாதரை காணுகிற நோக்கத்தை விட்டுவிட்டு இல்லற வாழ்க்கை உனக்கென்று அமைத்திருக்கிற வாழ்க்கையில் நீ அந்த இன்பத்தை ஒரு அளவோடு நீ அதை தூய்க்கலாம், அது குற்றம் அல்ல என்கிற வண்ணத்தில் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்க காம வினை அகற்றி என்பதற்கு வேறொரு பிற மாதரத்தில் விருப்பம் வருகிறதை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நின்று இறைவனை அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நம் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு குறிப்பு தருகிறார். இதெல்லாம் சேர்ந்ததுதான் வல்லவாறு. அப்ப ஒல்லை யாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்ல யாரி
தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறு உந்தன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வல்லவாறு வந்து நல்காய் வலிவலம் மேயவனி என்று மிக அழகாக நமக்கு குறிப்பு தருகிறது. எனவே நாமெல்லாம் குருநாதரிடத்தில் உபதேசம் பெற்று மந்திரத்தை கணிப்பவர்கள் தான். ஆனால் நாம் அந்த மந்திரத்தை கணிப்பது எப்படி கணிக்கிறோம் கேட்டால், இங்கே எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கணிப்போம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 5 எழுத்து மந்திரத்தை கணிக்கணும். உருத்ராக்க மாலையை கையில் வச்சோம்னா வேக வேகமாக தள்ளுவோம். குருமணி சீக்கிரம் கைக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு. இப்போ ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படியா மந்திரம் சொல்றோம்? கிடையவே கிடையாது. நமச்சிவாயம் நமச்சிவாயம் வாய் வேகமா சொல்ல கை வேகமா விட்டுதான் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உண்மையே 108 சொல்லியிருக்கவே மாட்டோங்க. ஆனா மணி 108 போயிருக்கும். சிவாய நம்ம தூக்கி வச்சுட்டு உடனே, ஏன்னா அவசரமான உலகத்துல இருக்கிறோம். நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், பஸ்ஸை பிடிச்சோம், அங்கே போகணும். இப்போ இந்த வேகத்தை அது எங்கே இருக்கலாம்? மற்ற இடங்கள்ல வேகம் இருக்கலாம். வழிபாட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது ஒரு 10 நிமிடம் முன்னாடி எழுந்து அந்த மந்திரத்தை சொல்வதற்கு ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி கொண்டு அந்த மந்திரத்தை பொறுமையா சொன்னாதான் அனுபவம் ஏற்படுமே ஒழிய அதை விடுத்து விட்டு அப்படியே வேக வேகமாக மணியை தள்ளுவது பொருத்தமுடையதல்ல. எனவே நல்லவாறு உந்தன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வல்லவாறு வந்து நல்குவான் வலிவலம் மேயவன் என்பதை ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கள் என்று நாம் பார்க்கலாம். அடுத்து நாவுக்கரசருடைய பாடல் ஒரு செய்தியை நாம் சிந்திக்கலாம். அங்கே நம்முடைய திருநாவுக்கரசர் அருடைய உண்மைகள் நிறைய இருக்கின்றன. ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பர் பெருமான் அருடைய இன்னம்பர் திருத்தலத்து ஒரு தேவாரம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று ஒரு அருமையான ஒரு பாடல். அது என்ன சொல்லுகிறார்? இறைவனை வழிபாடு செய்கின்ற உயிர், அந்த உயிரினுடைய செயல் அது இறைவனை நோக்கிய செயலாக இருந்தாலும் சரி, இறைவனை விடுத்து உலகியலை நோக்கி செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, இரண்டுமே இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது. இறைவன் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டே நிற்கிறான். எப்படி நம் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களை எப்படி எங்க தொலைந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்க கேமரா வைத்துக் கொண்டு, வண்டியில போனாலும் கேமரா இருக்குது, லிப்ட்ல போனாலும் கேமரா இருக்கு, எங்க போனாலும் கேமரா இருக்கு. ஏன்னா அரசு உங்களை 24 மணி நேரம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அரசு கவனிப்பது போல அப்படிங்கிற சிவபெருமான் கவனிப்பது போல இந்த அரசு கவனிக்கிறது உங்களை, அப்படிதான் சொல்லணும். அரசு போல சிவபெருமான் கவனிக்கல. சிவபெருமான் 24 மணி நேரமும் நம்மளை ஏன்னா இந்த அரசினுடைய கருவிகள் வெளியே தாங்க கவனிக்கும், உள்ளுக்குள்ள கவனிக்காது. ஆனா நம்மால் உள்ளேயே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அவர் சொன்னாரு, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றுனார். நம்ம கோயிலுக்கு போறோம், சும்மா போனங்க அப்படின்னு வந்தீங்கன்னாலும் கணக்கில் எழுதிவார். நீ கையை வீசிக்கிட்டு கோயிலுக்கு வந்தான் கணக்கில் எழுதியாங்க. தொழுது சும்மாவே போறோமே, எல்லாரும் பூ கொண்டு போனாங்க, நாமளும் ஏதாவது கொண்டு போகலாம். சரி, நம்ம வீட்டில் 4 பூ இருந்துச்சு, அதை பறிச்சு அதை எடுத்துக்கொண்டு வந்தோம். இன்னைக்கு பூ கொண்டு வந்துருக்கான் எழுது கணக்கில். சரி, முதல்ல சும்மா கையை வீசிட்டு வந்தோம், அடுத்து என்ன பண்ணோம்? பூவை கொண்டு வந்தோம், அதையும் எழுதினார் கணக்கில். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அப்படியே கண்ணீர் மல்க. ஏன்னா இப்ப நம்ம ஆலயங்கள்ல ஆத்மநாதர் என்று ஒரு திருமேனி வைத்து நீங்களே தண்ணி ஊற்றி நீங்களே பூவை போட்டு நீங்களே கட்டி பிடிச்சு அழுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த திருமேனியை பார்க்கும்போது கண்ணப்பரை போல ஒரு அன்பு வந்து அப்படியே கண்ணீர் மல்க நின்று, சாமி இப்படி இருக்கிறீங்களே, எடிவந்த பிரானா நீங்க நிக்கிறீங்க, இதோ அகப்பட்டார் அப்படின்னு கட்டி பிடிச்சு பெருமான அனுபவிச்சோம்னா அதையும் பதிவு பண்ணிடுவார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் இதெல்லாம் தான் கவனிக்கிறார். பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு வரி போட்டாரு, பொழுதுபோக்கி. யாரெல்லாம் சன் டிவி பார்த்தாங்க, யாரெல்லாம் விஜய் டிவி பார்த்தாங்க, எந்தெந்த டிவி எத்தனை மணி நேரம் பார்த்தாங்க, டிவிக்காரன் கவனிக்கிறாங்க இல்லையோ சிவபெருமான் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாது. அதனால அவர் சொன்னார், இப்படி புறக்கணிப்பாரையும் கணக்கில் பதிவு செய்தார். எனவே இறைவன்
நம் செயல் அனைத்தையும் கண்காணிக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு யாருமே இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்போம். இல்லை, சிவனடியாராக நிற்பவருக்கு ஒரு நினைப்பு எப்ப இருக்கும்னு கேட்டா, என்னை கவனிப்பதற்கு என்னுடைய பெருமான் 24 மணி நேரம் 24x7 அப்படிதான் இப்பெல்லாம் போடுறோம். அதனால அந்த 24x7 என்கிற வகையில் நம்மை பெருமான் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எப்பொழுது உறங்கும் போதும் கவனிக்கிறான், விழித்திருக்கும் போதும் கவனிக்கிறான். எனவே இறைவன் நம்மை கவனிக்கிறான் என்கிற உண்மையை நாவுக்கரசு பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமியுடைய வாக்கிலிருந்து ஒரு உண்மையை நாம் பார்க்கலாம். ஒரு சிக்கலான ஒரு இடம், அது பெரியவர்கள் பலவாறு அதை சிந்தித்திருக்கிறாங்க. அதை ஒருவாறு நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதாவது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அந்த பாடல்ல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு குறிப்பு தருகிறார். அதை எல்லாரும் கருதும் போது வேறு வேறாக கருதுகிறோம். அது ஒருவாறு இருந்தால் இப்படியும் கருதலாம் என்று உங்கள் முன்பு வைக்கப்படுகிறது. நீங்க சிந்தித்து பார்த்து கொண்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். அது அல்லது இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் விட்டு விடலாம், அது உங்களுடைய பொறுத்தது. ஆனால் அந்த பாட்டில் ஒரு செய்தி இருப்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அருமையான பாட்டு. திருப்புன்கூர் தேவாரத்தில் பாடுகிறார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணம் என கொள்கும் கொள்கையா. அவருங்கெல்லாம் குற்றம் செய்தாங்க. எனவே குற்றம் செய்யினும் குணம் என கொள்ளும் என்று குறிப்பு கருத, குணம் என கொள்கும் கொள்கையால் கண்டு என் குறைகடல் அடைந்தே பொற்திரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே என்பது சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரம். இதில் பெரும்பாலும் பெரியவர்கள் பலரும் கருதி இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்டியல் போட்டு திருஞான சம்பந்தர் செய்த குற்றம் என்ன. ஏன்னா பாட்டு அப்படிதான் படிக்கிறோம். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும். இப்ப நம்ம அந்த பாட்டை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. சார், திருஞான சம்பந்தர் செய்த குற்றம் என்ன? சுந்தரமூர்த்தி சாமியுடைய தேவாரம் 1000 பாட்டு. ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னு கேட்டா பரவாயில்ல, நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த பாட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு திருஞான சம்பந்தர் செய்த குற்றம் என்ன, திருநாவுக்கரசு செய்த குற்றம் என்ன, கண்ணப்பர் செய்த குற்றம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா திருமுறை படிக்கும்போது எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்தது. அதனால உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த குற்றம் குற்றம் என்று சொல்லும் போது நாம பார்க்கிறோம். பொதுவா என்ன சொல்லுவாங்க, திருஞான சம்பந்த பெருமான் மதுரையில சமணர்களை கழுவி ஏற்றுகின்ற பொழுது தடுத்திருக்கலாம். அமைச்சர் சொன்னாரு, அவரு சமணர்களை கழுவி ஏற்றுகிற நிலை. மன்னன் சொல்லுகிறான், என்னன்னு, அமைச்சரே இவர்களை எல்லாம் கழுவில் ஏற்றுக அப்படின்னு சொல்லுகிறார். இவர் பக்கத்தில் நிற்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். மன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னா விட்டுருப்பாரு. இவர் ஏங்க கழுவி தடுக்காம விட்டுட்டார் அல்லவா? இவர் தடுத்திருக்கலாம், ஆனா தடுக்காம விட்டுட்டாரு, இது குற்றம் அப்படின்னா பெரியவர்கள் பலரும் சிந்தித்து இருக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துல இந்த பாட்டுக்கு அடுத்த பாடல் சேக்கிழார் வாக்குல பாத்தீங்கன்னா, ஏன் தடுக்காம இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து அவரே பதிவு செய்கிறார். அதாவது சிவனடியார்கள் அனைவரும் 1000 தொண்டர்கள் ஆலவாயில் வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த அடியார்களை எப்படியாவது அச்சுறுத்தி இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்களாம் நினைந்தாங்க. அப்ப என்ன பண்ணுனாங்கன்னா, சமணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி விஞ்சை மந்திரம் என்கிற மந்திரத்தை சொல்லி நெருப்பை ஏற்படுத்தி விடலான்னு கருதுனாங்க. எல்லாரும் ஒரு ஒட்டுக்கா உட்காந்து மந்திரத்தை சொன்னாங்க. நெருப்பு போய் பற்றுச்சான்னு கேட்டா ஒரு குறிப்பையும் காணாதீங்க, நெருப்பு பற்றவே இல்லை. என்ன நம்ம மந்திரம் வேலை செய்யலையா அப்படின்னு. ஏன் நாம வேற பூன் பாண்டிகிட்ட சொல்லிட்டு வந்தோம், என்னன்னு, நாங்கெல்லாம் ஒன்று கூடி மந்திரத்தை சொல்லி அங்க நெருப்பு பத்த வைத்து விடுவோம், அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தோம். இப்ப வேற நம்ம மந்திரம் சொல்றோம், இது பற்றவே இல்லையே அப்படின்னாங்க. அதுக்கு சேக்கிழார் விடை சொன்னாருங்க, ஏன் பற்றல அப்படின்னு கேட்டா அழகான குறிப்புங்க. 5 எழுத்து மந்திரத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுகிற அருமையான தொடர் சொன்னாரு. ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கு மாத்திரத்தின் மற்ற மந்திர விதி வருமே வரவே வராதுங்க.
1000 பேர் 1000 மந்திரத்தை சொல்லட்டும், நீங்க நமசிவாய மந்திரத்தை நெஞ்சில நிலைநிறுத்தி நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய பார்வைப்படுகிற இடத்துல மற்ற மந்திரங்கள் வேலை செய்யாதுங்க. எப்ப சொன்னாரு? 12ஆம் நூற்றாண்டுல பறைசாற்றுகிறார் சேக்கிழார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாத்திரத்தில், பார்வைப்பட்டா போதும். அதுக்காகத்தான் நம்ம விழா காலங்களிலும் கோயிலுக்கு ஏன் வரங்கிறீங்களா கூட்டம் கூட்டமா? யாரேனும் நல்ல ஒரு அடியார் வந்திருப்பார், அவருடைய பார்வை நம்ம மேல பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு துன்ப நீக்கம் நமக்கு நடைபெறும் என்பதனால்தான் நம்முடைய விழாக்களை கண்ணினால் அவர் நல் விழா பொடிவு கண்டு ஆதல் என்று ஏன் நம்முடைய பெருமக்கள் பாடினார்கள் கேட்டார். நல்ல தொண்டர்கள், நல்ல நினைவுடைய சிறப்புடைய சிந்தனையுடையவர்கள் பலரும் அங்க வருவார்கள். அங்க படுகிற அவருடைய பார்வை நம் மீது படுகின்ற பொழுது பொய்யாக இருக்கிற நாமும் ஒரு நாள் மெய்யாகும். ஒரு உதாரணத்துக்காக சிந்தித்து பாருங்க. சிவனடியார் நல்ல பழுத்த அடியார்கள் பலரும் இருக்கிற இடம், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் முத்துராட்சி போட்டிருக்கிறாங்க, திருநீர் பூசியிருக்காங்க. நாமளும் அந்த கூட்டத்துக்கு நுழைஞ்சோம். அவங்க என்ன நினைச்சு பார்ப்பாங்க? அதே ஒரு அடியார் வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பாவனை உண்மை பாவனை. அவங்க சிவத்தையே நினைக்கக்கூடியவர்கள். அவங்கள பார்த்த உடனே வாங்க அடியார் அப்படிம்பார். நம்ம நெஞ்சு சொல்லிட்டே ஏமாத்திருக்குன்னே வந்திருக்கிறிய. சக்கரை பொங்கல் தருவாங்க, அடுத்தது கொஞ்சம் புளியோதரையெல்லாம் கருப்பாங்க. ஏதோ வயிற்று சாப்பாட்டுக்கு ஆச்சுன்னு தான் அந்த வேஷத்தை போட்டு உள்ள வந்தோம். நம்மளை போய் சிவனடியாருங்கிறாங்கப்பா அப்படின்னு ஏமாத்தரடா அப்படின்னு நெஞ்சு சொல்லும். ஆனா அவங்கெல்லாம் வாங்க அடியார், வாங்க சிவசிவா சிவசிவா வாங்க வாங்க. நமக்கு சிவசிவா கூட சொல்லியிருக்க மாட்டோம், சொல்லி பழக்கம் இருக்காது. அந்த கூட்டத்தோட உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நமக்கு இன்னைக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னு போயிடுவோம். இப்படியே நாட்பட ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு நம்ம நெஞ்சு சொல்லுவோம், ஏமாத்திர நாளைக்கு இதுக்கே இவ்வளவு கிடைக்குதுன்னா உண்மையா இருந்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நெஞ்சு சொல்லும் போது இந்த வேடம் என்ன ஆயிடும்? ஒரு நாளைக்கு உண்மையாக ஆகிவிடும். எனவே எதனால ஆகுது தெரியுங்களா? உண்மையாக இருக்கிற அடியவர்கள் நம்மை பார்த்து அடியார் என்று அவங்க உண்மையாக பார்த்த பார்வையினாலதான் நமக்கு இந்த மாற்றம் வந்து இருக்கிறது. அதனாலதான் அடியார் கூட்டத்துக்குள்ள எப்படியாவது உள்ள புகுந்துடுங்க. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே புகுந்துடுவேன். வீடகத்தே புகுவதற்கு தாயா உள்ள நுழைஞ்சிருக்கிறான மணிவாசகர் பெருந்தகை எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு ரொம்ப எளிமையாக காட்டி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அடியாருடைய வேடத்துக்குள்ள நுழைந்தோம்னா உண்மை அடியாருடைய பார்வை நம்மீது விடுகின்ற பொழுது நாமும் ஒரு நாள் மெய் அடியவராக ஆகிவிடலாம். அதற்காகத்தான் விழாக்களும் திருக்கூட்டத்தினுடைய வழிபாடுகளும் நடைபெறும் பொழுது எப்படியாவது அந்த கூட்டத்தில் போய் நாம் நுழைந்து விட வேண்டும். அதனால்தான் மணிவாசக பெருமான் குறிப்பிடும் பொழுது என்னை உன்னுடைய தொழும்பர் என்கிற கூட்டத்தில் என்னை கூட்டினான். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பு. தொழும்புனா அடியார்களுக்கு தொழும்புன்னு பேரு. தொண்டன் அப்படி சொன்னா அந்த தொண்டர் கூட்டத்தை தான் அங்க குறிப்பார். என்னை உலகியல் நிலைந்து நீக்கி உன் திருவருளையே சிந்திக்கிற அந்த கூட்டத்துக்குள் என்னை புகுத்து விடு பெருமானை. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தொழும்பு அடியார் கூட்டம், அந்த கூட்டத்தை என்னை கூட்டி விடு என்று வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் எதுக்காக சொன்னோம்? 5 எழுத்து மந்திரத்தினுடைய ஆற்றல் எந்த மந்திரத்தில் செயல்படாம முடக்கக்கூடிய ஆற்றல். இப்ப நீங்க அதை சிந்தித்து பாருங்க. அந்த அடியார்கள் மந்திரத்தை ஞானசம்பந்த பெருமான் பார்வைப்படுகிற இடத்துல இந்த விஞ்சை மந்திரம் வேலை செய்யல. அதனால என்ன பண்ணாங்களா? ஆளை அனுப்பி தீ வச்சாங்க. நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் திருமணத்துல. உறங்கி கொண்டிருக்கிற இடத்துல போய் தீ வைப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த துன்பம் அடியார்களை இந்த நெருப்பு பற்றல. ஒருவேளை பற்றி இருந்தா என்ன துன்பம் வருமோ அது பையவே சென்று பாண்டியருக்கு ஆக அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் ஆணையிட்டு அருளினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தீ வைத்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தகும். திருஞானசம்பந்தர் என்ன கருதினாரு? இவர் அடியார்களுடைய மடத்துக்கு தீ வைத்தார்கள், எனவே இது தகும்னு கருதினாருங்க. இப்ப நீங்க தடுக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், தடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த சமணர்களாக இருந்தவர்கள் வேறொரு பிறவி எடுத்து இந்த துன்பத்தை அவங்க வேற வகையில கழித்தாக வேண்டும். அது இந்த பிறவியிலே கழிக்கட்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் மீது கருணை காட்டினார். இதுதான் அங்க சேக்கிழார் பெருமான் காட்டுகிற உண்மை.
நாம அந்த வரியை பார்க்காம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஒரு ஒரு மேலான ஒரு பார்வை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறோம், தடுத்திருக்கலாமே, இதுதான் ஞான சம்பந்தர் ஆயிற்று, தடுக்கலாம் இல்லையா, மன்னிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா மன்னிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இப்போ இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட்டினுடைய கட்டடத்தை சில பேர் தாக்குனாங்க. இப்போ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அவங்களை மன்னித்து விட்டு விடலாம் என்று யாராவது சொல்லுவோமா? ஏன்னா அந்த நாட்டினுடைய இதய துடிப்பு அந்த பார்லிமன்றம் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றம், அதையே தாக்குவது என்பது 100 கோடி மக்களை தாக்கிய குற்றத்துக்கு ஒப்பானது. அப்ப அவரை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது, கண்டித்துத்தான் ஆக வேண்டும். அதுபோல திருஞான சம்பந்த பெருமான் தனக்கு ஏதாவது துன்பத்தை சமணர்கள் கொடுத்திருந்தால் மன்னித்திருப்பார். ஆனால் தான் சார்ந்த அடியார் கூட்டமாக சமூகத்தை அது பாதித்த காரணத்தினால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான் என்று கருதி அவர்களை தடுக்காம விட்டு விட்டார் என்பதை சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். நீங்களும் நானும் சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், விட்டு விடலாம். ஆனா காட்டுபொருள் சேக்கிழார் பெருந்தகை என்பதனால இப்ப அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க, இந்த பாட்டை கொண்டாந்து பொறுத்துங்க. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் செய்த குற்றம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சேக்கிழார் பெருந்தகை இது குற்றம் சொல்லல. அப்ப சுந்தரர் குற்றம் சொல்லுவாரா? இப்ப அந்த பாட்டுல அதாங்க சிக்கல் இருக்கு. இது கொஞ்சம் விளங்கி கொள்ள முடியும். இதுல கூட நீங்க ஏதாவது நீங்களா ரொம்ப வலிமையா போய் எதையோ சொல்றீங்க, ஐயா எங்களால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கருத்துக்கு வருங்க. திருநாளை போவார். அவர் யார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாழ்த்தப்பட்ட குலத்துல தோன்றியவர். நாளை தில்லை போவேன், நாளை தில்லை போவேன், நாளை தில்லை போவேன் நினைச்சார். அப்படியே நினைச்சுட்டா ஒரு நாள் வந்துட்டார். வந்தவர் எங்க பண்ணாரு, அப்படியே தில்லையினுடைய வேள்வி புகையெல்லாம் பார்த்தார். ஐயோ எனக்கு உள்ள போறதுக்கு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஊரை சுத்தி சுத்தி வந்தார். இரவும் பகலும் சுத்தி சுத்தி வந்தாருங்க. ஒரு நாள் அப்படியே தயங்கி நிற்கும் போது இறைவன் அந்தணர்கள் கனவுல தோன்றினாரு. ஒரு தீ வளர்த்துங்க, என்னுடைய தொண்டனை அதை இறங்க சொல்லுங்க அப்படின்னாரு. இங்க என்ன சொன்னாரு, உனக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க, தீ வளர்ப்பாங்க, இறங்கு எங்கிட்ட வாங்கினார். இறங்கினாரு. உருவம் மாறியது. இவர் எதை உயர்ந்த கோலமாக கருதினாரோ அந்த தவ வேடம் அவருக்கு கிடைத்தது. நெருப்புல இறங்கி எழுந்த பொழுது தவ வேடம் கிடைத்து விட்டது. நேரா அம்பலவான பெருமான காண போனாரு, அப்படியே கலந்துட்டாருங்க. இதுதான் அங்க நடந்த வரலாறு. இப்ப என்ன கேள்வி, தில்லை செல்வேன் என்று திருநாளை போவார் கருதியது எப்படி குற்றமாகும்? அவர் தில்லைக்கு தானே போகணும்னு நினைச்சாரு. நடராச பெருமானை பார்க்கணும்னு நினைப்பது குற்றமா? அப்பர் சாமி சொல்றார் இல்லையா, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த திருவடியை காண்பதற்கு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருந்தகை பெரிய புராணம் தொடங்கும் போதே சொல்வாருங்க, இந்த மனித பிறப்பின் பயன் என்னன்னு கேட்டா இறைவனை வணங்குவதுதான். அது 2வது பாடலே சொல்வார், இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமா, தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. அந்த திருவடியை தொழுவதற்கு தாயா இந்த உடம்பை சாமி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடம்பு அவனை தொழுவதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த உடம்பை வைத்துக் கொண்டு அவர் தில்லைக்கு சென்றது எப்படி குற்றமாகும்? வேற என்ன குற்றம் செய்தார்? அப்ப அவர் குற்றம் செய்யலையே. ஆனா அந்த பாட்டை பார்த்தா குற்றமாகவே தெரியும். அதான் சிக்கலுக்குரியது. அப்படி இப்ப ஒவ்வொருத்தரா நீ உள்ள புகுந்தா இந்த பாட்டை வைத்துக் கொண்டே 1 மணி நேரம் சொல்லலாம். நம்ம அவ்வளவு நேரம் உள்ள போக வேண்டாம். இப்ப நமக்கு அந்த பாட்டுல என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினு கரையன் நாளை போவான் கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லன். அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்று இவர்கள். இந்த என்று என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா என்று எழுது என்று என்பதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய, அதாவது ஒளி என்று பெயர். அந்த ஒளி என்பதனால அது சூரியனை குறிக்கக்கூடிய சொல். இப்ப நீங்க அப்படியே அந்த வார்த்தையை பொருத்தி கொள்ளுங்க. என்று என்ற இடத்துல சூரியன் என்று வைத்தீங்கன்னா இவர்களெல்லாம் சூரியன் ஆவார்கள். நீங்க அந்த பாட்டு அப்படியே எல்லாரும் பேரும் ஒன்னா சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் யாரு? ஞான சூரியன். திருநாவுக்கரசர் யாரு? ஞான சூரியன். இப்படி அந்த மேலே சொல்லப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் ஞான சூரியன்கள். ஆனா நான் அப்படி இல்லை, குற்றமே செய்பவன் என்று சுந்தரர் தன்னை சொல்லிக் கொண்டாரே ஒழிய மேலே இருக்கிற பட்டியல் இருக்கவங்க குற்றவாளிகள் அவங்களெல்லாம் மன்னிச்சுட்ட நானும் குற்றம் தான் என்ன மன்னிச்சுட்டு சுந்தரர் கேட்பாரா? ஏன்? அடியார்களை உலகத்துக்கு காட்டுவதற்காக வந்தவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். அடியாருக்கும் அடியே அடியாருக்கும் அடியே என்று பாடியவர்.
நீங்க கேதார திருத்தல தேவாரத்துல பார்த்து யாவர் அடியார்கள் அவங்க யாரெல்லாம் சிவபெருமானை பாடுகிறார்களோ அவங்க திருவடி என் தலைமையில என்ன திருஞான சம்பந்த திருவடி என் தலை மீது, திருநாவுக்கரசு திருவடி என் தலை மீது பாடியவர் அவங்கள போய் குற்றம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எனவே அந்த என்று என்கிற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள். இப்படி எல்லாம் செய்யலாமாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சான்று. கச்சியப்ப முனிவர் விநாயகர் புராணம் என்று ஒரு நூல் பாடி இருக்கிறார். அந்த நூல்ல கணன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் தவம் செய்கின்ற இடத்தை சொல்லும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது? நல்ல சோலை போற வந்து தவம் செய்கிறான். தென்றல் காற்று லேசா வந்து அப்படி தழுவுகிறது. அங்கே அன்றைய நாள்ல சூரியனுடைய கதிர்கள் சுடல, அந்த வெப்பம் மிகுதியாக இல்லை. அதை சொல்லுகிற இடத்தை என்ன சொல்ல பயன்படுத்தினாரு? என்றும் மிக்கு அளவிற்று இல்லை. அங்க அப்படியே வைக்கிறார், என்றும் மிக்கு அளவிற்று இல்லை. அந்த மன்னன் தவம் செய்கிற இடத்துல சூரியனுடைய கதிர்கள் வெப்பமாக இல்லை. அப்ப அங்க என்று என்கிற சொல் சூரியனை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. இதை பாடியது யாரு தெரியுங்களா? கச்சியப்ப முனிவர். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின் வந்தவர் கச்சியப்ப முனிவர். அப்ப சுந்தரர் என்று குறித்தது நம் நாயன்மார்கள். நீங்க ஒண்ணும் வேண்டாங்க, உதாரணம் சொல்லணும்னா நம்முடைய மெய்கண்டாரை வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம்? அவரை சூரியன் என்றுதானே வணங்குகிறோம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கந்திரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோம். அவர் யாருன்னாரு? ஞான சூரியன் மெய்கண்டார். மெய்கண்டாரே ஞான சூரியன் சொன்னா அவர் காலத்துக்கு முன்பு சைவ நெறியினை அடித்தளம் அமைத்து கொடுத்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஞான சூரியன்கள் அல்லவா? நிச்சயம் அவர்கள்தான் ஞான சூரியன். எனவே சுந்தரர் ஒருபோதும் அவர்களை சொல்லலைங்க. அந்த 2 வரியில சொல்லும் பொழுது இந்த பெருமக்கள் எல்லாம் ஞான சூரியன்கள். ஆனா நான் ஞான சூரியன் அல்ல. நான் யாருங்க? குற்றம் செய்பவர். அதை தன் தேவாரத்துல பல இடங்களில் சொல்வாருங்க. குற்றமே செய்பவன் நான், 7 இசையாய் இசை பயனான் என்னுடைய தோழனுமா யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியிலா ஏழையை பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. அப்ப தன்னைத்தான் குற்றமுடையவன் என்று குறித்தாரே ஒழிய நம்முடைய பெருமக்களை அவர் குற்றமுடையவர் என்று ஒருபோதும் சொல்லல. ஆனா நாம அந்த பாட்டை காணுகின்ற பொழுது இவர்கள் குற்றம் செய்ததாக நாம் கருதி நிற்கிறோம். அதை நீங்க சிந்தித்து பார்த்து கொள்ளுங்க. என்று என்கிற இடத்தில் சூரியன் என்று பொருள். அதை விரிக்கும் போது ஞான சூரியன் என்று வைத்துக் கொண்டால் இவர்களெல்லாம் ஞான சூரியன் ஆவார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உண்மையை சுந்தரர் இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கிறாரே ஒழிய அவர்களையெல்லாம் குற்றவாளிகள் என்று சுந்தரர் அதை காட்டுவதற்கு சுந்தரர் வரவில்லை. அவருடைய நோக்கம் அது அல்ல என்பதை அன்போடு தெரிவித்து, திருவாசகத்துல ஏதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அருமையான தொடர்கள் பல இருக்கின்றன. இருந்தாலும் அடியார்கள் என்று சொல்லும் பொழுது பற்றை விட்டவர்களுக்கு ஒரு பற்று வேண்டும். அது இறைவன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பற்றுக பற்று அச்சான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்குனர். பற்றை விட்டவர்களுக்கு ஒரு பற்று வேண்டும். அது பெருமான் தான். அதனால பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்று தொடர்பொருப்பான் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றுவான். பாசத்தை பற்று அற நாம் பற்றுவான். யாரை பற்றுவது? குதிரை மேல வர பாருங்க, அவர் பிடிச்சிங்க. மணிவாசருடைய வாக்கு. சரி, அப்படி பெருமானை பற்றி கொண்டவர்கள் அந்த பற்றோடு நின்று விட்டா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த பற்றை பற்றி கொண்ட பிறகு இன்னொரு பற்று ஒன்று இருக்கிறது. அது எது தெரியுமா அப்படின்னு கேட்டா அடியார் கூட்டம் எங்கு இருக்கிறதோ அந்த கூட்டத்துக்குள்ள போய் நீ இருந்து கொள் என்று காட்டினார். நிறைய பாடல் அவர் அருள் செய்திருக்கிறார். அதுல அருமையான ஒரு பாட்டு, பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது. சொல்றாரு, பற்றையெல்லாம் விட்டுட்டீங்க, ஆனால் ஒரு பற்று உங்களுக்கு இறைவன் தான் பற்று. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாம் கதி அடைவீர் கெடுவீர் ஓடி வம்மின். எல்லாம் வேகமா ஓடி வாங்க. எங்க சொன்னாரு? அந்த நற்றாம் கதி, நல்ல கதி அடைய வேண்டும் என்றால் வாருங்கள். எங்க வருவது அப்படின்னு கேட்டா தெற்றார் சடை முடி தெற்றார் சடை முடியான்
மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று ஆங்கு அவன் களல் பேணினரோடும் கூடுமின் கலந்து. அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற பெருமானை யார் கற்றிருக்கிறார்களோ அந்த கற்றிருக்கக்கூடிய அன்பரிடத்துல கூடுமின் கலந்தனர். ஏன்னா நீங்க இறைவனை பற்றி கொண்டால் மட்டும் போதும் என்று கருதுவது உயரிய சிந்தனை அல்ல. அது இறைவனை மட்டும் பற்றினால் போதும் என்று சொன்னா சிவஞான போதம் 11ஆம் நூற்பாவோட வேலை முடிஞ்சு போச்சு. 12ஆம் நூற்பாவுக்கு வேலையே இல்லை. ஆனா அந்த பற்று நீங்கள் இறைவனை பற்றி விட்டால் கூட இறைவன் உங்கள் முன் தோன்றினாலும் இறைவன் நீங்க அனுபவிக்கிற ஞான அனுபவம் உங்களுக்கு கைவர பெற்றாலும் அதற்கு பின் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா அடியார் கூட்டத்தோடு கூடி நிற்க வேண்டும். அதனாலதான் அங்க 12ஆம் நூற்பால சொல்லும் பொழுது செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி. மனத்தை கழுவினா மட்டும் போதாது, அன்பரோடு மறி அப்படின்னாரு. ஏன் அன்பரோடு மறியணும் அப்படின்னு கேட்டா அந்த நாம் கற்றிருக்கக்கூடிய ஞானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் அடியாரோடு கூடியிருக்க வேண்டும். அதனாலதான் அந்த மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று ஆங்கு அவன் களல் பேணினரோடும் கூடுமின் கலந்துனர். எனவே மணிவாசகர் பெருந்தகை அடியாரோடு கலந்து நின்றால் நற்றாம் கதி அடைவோம். ஓடி வம்மின், யாருக்கெல்லாம் நல்ல கதி வேண்டுமோ அவனை ஓடிவாங்க. அவனை அறிந்து அவனை அனுபவிக்கிற அவனை பேணுகின்ற அடியாரோடு நீங்கள் கூடியிருந்தால் அந்த கதி நமக்கு எளிதாக கிடைத்துவிடும் என்று ஒரு உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். 9ஆம் திருமுறையில ஒரு பாடல், அதில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் கூட ஒரு நம் மீது வைக்கிற பற்று அல்லது ஒரு ஆடவன் ஒரு பெண் மீது வைக்கக்கூடிய பற்று என்று வைத்துக் கொண்டால் அந்த பற்றை நீங்கள் 1,00,000 கூறாக பிரித்து அதுல ஒரு கூறு இறைவன் மீது வச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அருமையான பாடலுங்க. அது சொன்னாரு, தத்தயம் கடையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு 100,000. அப்ப நீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியின் மீது வைக்கிற பற்று அல்லது மனைவி கணவன் மீது வைக்கிற பற்று அப்படி வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த பற்றை 1,00,000 கூறாக பிரித்து கொண்டு அதுல ஒரு கூறு 100ல 1/100 இல்லைங்க, 1/1,00,000 போட்டார். அதுல போட்டார் அதுல ஒரு கூறு இறைவன் மீது வச்சா என்ன கிடைக்கும்னார், அமர் உலகமே உங்களுக்கு கிடைக்கும்னார். தத்தயம் கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன்மேல் வைத்தவர்க்கு அமர் உலகம் அளிக்கும் நின் பெருமை. அடுத்து சொல்ற, பித்தரென்று ஒருகால் பேசுவர் ஏனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இந்த பெருமான் தன் திருக்கரத்தை அவர் மேல வச்சாராம். கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று 9ஆம் திருமுறை ஆசிரியர் நமக்கு அழகாக காட்டுது. அப்ப என்ன, நாம பற்று எல்லார் மேலையும் வைத்திருக்கோம், அதுக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு கூறாவது இறைவன் மீது வைங்க. அது எவ்வளவு 100ல 1 சொல்லல, 1,00,000ல 1 பெருமாள் மீது வச்சீங்கன்னா அது மேல கொண்டு நம்மை சேர்த்து விடும் என்பதை மிக அழகாக நம்முடைய திருவிசைப்பாவின் ஆசிரியர் ஒருவர் நமக்கு காட்டுகிறார். திருமூலருடைய வாக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அது பலவாறு பதி பசு பாசம் என பகரம் மூன்றில் என்று சொல்லலாம். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று நாம் எடுத்து சொல்லலாம். எனவே திருமந்திரத்திலும் பல கருத்துக்கள் நிறைய கிடக்கின்றன. ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே எனர். அவனை தவிர வேறு ஒருத்தர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் அந்த பெருமான் ஒருவன். அவனை பற்றி கொண்டால் நாம் எல்லா வகையான பேரு நமக்கு கிடைக்கும் என்பதை மிக அழகாக திருமந்திரத்தில் நமக்கு எடுத்து காட்டுகிறார் நம் திருமூலர். 11ஆம் திருமுறையில் 12 ஆசிரியர் பெருமக்கள் அருளி இருக்கிறாங்க. அதில் ஒரு பாடல் காரைக்கால் அம்மையாருடைய பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு தருகிறார். யாரெல்லாம் இறைவனை வணங்குகின்ற தொண்டர்கள் அந்த பெருமானை காணும் போது என்ன உணர்வு வரணும் கேட்டா, அவனை தாயாக காணுகிற உணர்வு நமக்கு வரணுங்க, தந்தையாக காணுகிற உணர்வு நமக்கு வரணும். அப்படி உணர்வு வந்துச்சுன்னா என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வினை என்பது கொடிதாக இருக்குமான்னு கூட அதை கூட என்ன பண்ணி கொடுத்துருவாராம், மாற்றி கொடுத்து விடுவார். அப்படியே சொல்லுகிறார்.
அதாவது இறைவனே எல்லா உயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான், இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவாங்க. நோட்டு கிழிஞ்சு போன நோட்டு இருந்துன்னா பேங்க்ல கொடுத்து புது நோட்டா மாத்திக்கிறோம் இல்லைங்களா? இப்ப வேற ஆள்கிட்ட கொடுத்தோம்னா கமிஷன் குடிச்சிட்டு கொடுப்பான், அது அரசுகிட்டே கொடுத்தோம்னா நல்ல நோட்டாக மாற்றி கொடுப்பது போல நம்ம வினையெல்லாம் கொடிய வினையாவே இருக்குது. என்ன சார் பண்ணிட்டாரு? சிவபெருமான்கிட்ட போய் எந்தாய் அப்படின்னு அவன் காலில் விழுந்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருவாராம். இதை நான் சொல்றீங்க, காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க, எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். வினை எப்ப மாற்றினாலும் அவை பிராட்டி சொன்னாங்க, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை, இதுவே உபாயம். அப்ப சிவாய நம சிந்திச்சீங்கன்னா அபாயம் கிடையாது, அதான் உபாயம். அல்லாதார்க்கு அதுவே மதியாக போயிடும். நீங்க இறைவனை நினைத்து விட்டீங்கன்னா வினை மாற்றம் நிகழும். இறைவனை மறக்கின்ற பொழுது வினை தன் வேலையை செய்யும். எனவே அவனை போய் தாய் தந்தை என்று அவனை பற்றி கொண்டால் நமக்கு கொடிய துன்பங்களை எல்லாம் மாற்றி கொடுப்பான் இறைவன் என்பதை நம் காரைக்கால் அம்மையார் நமக்கு மிக அழகாக எடுத்து அருளி இருக்கிறார்கள். அடுத்து 12ஆம் திருமுறை. நிறைய சொல்வதற்கு ஏகப்பட்ட ஞான கருவூலமாக விளங்குவது. 4 நாட்கள் அதைத்தான் தொடர்ந்து சிந்திக்க போறோம். ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஞானம் சொல்றமே, ஞானம்னா என்ன? நமக்கு ஞானம் என்பது வடமொழி சொல்லுங்க, அதுக்கு நேர் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அறிவுன்னு அர்த்தம். ஞானம் என்பது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சேக்கிழார் பெருந்தகை ஞானத்தை பற்றி அழகான ஒரு பாட்டில் பதிவு செய்தார். அதாவது நம்முடைய சித்தாந்தம் சொல்லும், ஞானம் என்பது 2 வகையான ஞானம். ஒன்று நூலை படித்து வருவது, அதுக்கு பேர் அபரஞானம் என்று பெயர். நூலை படிக்காமல் இறைவன் அருளால் வருகிற ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்கு பரஞானம் என்று பெயர். ஞானசம்பந்த பெருந்தகைக்கு அம்மை அந்த முளைப்பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்கன்னா, அது கொடுத்த பொழுது அவருக்கு என்ன வந்துச்சுன்னா 2 வகையான ஞானமும் அவருக்கு வந்துருச்சு. எது? நூலை படித்து வரக்கூடிய அறிவும் நூலை படிக்காமல் வருகிற அறிவும் திருஞான சம்பந்தருக்கு அப்பவே வந்துருச்சான். ஆனால் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், ஒப்பிடவே முடியாது கலைஞானம், உணர்வறியது மெய்ஞானம். அந்த கலைஞானம் என்பது அபரஞானம், உணர முடியாதது என்பதுதான் பரஞானம். 2 ஞானத்தையும் தவ முதல்வர், தவத்துக்கு ஒரு பிரின்சிபல் இருப்பார்னு சொன்னா முதல்வர் யார்? திருஞான சம்பந்தம் தவத்துக்கு அந்த தவமாகிய கல்லூரிக்கு பிரின்சிபல் யாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தம். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். எந்நிலையில்? அம்மா கொண்டு பால் கொடுத்தா பாருங்க, அதாவது எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதும் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட கண்மலர் துடைத்து, அப்படியே அழுது கொண்டிருந்தவருக்கு கைமலர் துடைத்து அப்படி சொல்லும்போது பொற்கிண்ணத்தை கொடுத்து பாலை சாப்பிட்டாரு. பார்த்தீங்களா? அந்நிலை. அந்த பால் உள்ள போச்சோ இல்லையோ ஞானம் வெளியே வந்துருச்சு. அப்ப நாமெல்லாம் இருக்கிறோம், புளிசாதம் சாப்பிட்டோம்னா அப்படி ஏப்பம் புளிவாசம் வரும். ஏன்னா நாம சாப்பிட்டு புளிசாதம் தானே. அப்ப என்ன சாப்பிட்டோமோ அது ஏப்பமா வெளியே வருகிறது. நாம எது உள்ள போச்சோ நமக்கு வெளியே வரும். அவருக்கு சிவஞானம் உள்ள போச்சு, தமிழ் பாடலாக வெளியே வந்து. அப்போ உமையம்மை ஞானத்துல என்ன கலந்து கொடுத்தாங்கன்னாரு, அந்த ஞானம் என்கிற ஒன்று, தமிழ் என்கின்ற ஒன்றை கலந்து உமையம்மை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு 3 வயது குழந்தைக்கு அது தமிழா வந்து வெளியே வந்துச்சுங்க. எனவே திருஞான சம்பந்த பெருமான் அவ்வாறு அருளி இருக்கிறார். அப்ப ஞானம் என்பது அறிவு என்று தெரிகிறது. அதை சேக்கிழார் ரொம்ப நுட்பமா காட்டியிருக்கிறார். நாம ஞானம்னா நிறைய போட்டு மண்டையை உடைச்சுக்கிறோம். இப்படி இருக்குமா ஞானம், அப்படி இருக்குமா ஞானம்னார். வாழ்க அந்தனர் அப்படிங்கிற அந்த பதியத்துக்கு சேக்கிழார் பெருந்தகை உரை செய்கிறார். அது ஒரு வரி சொல்றாருங்க, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. சிவபெருமான் மீது உங்களுக்கு அன்பு வருமானால் நீங்க ஞானம் உடையவர்கள். 63 அப்படித்தான் நின்னாங்க. கண்ணப்பர் இறைவன் மீது அன்பு கொண்டார், திருநீலகண்டர் இறைவன் மீது அன்பு கொண்டார். எனவே தொண்டர்கள் இறைவன் மீது அன்பு கொண்டார்கள். அந்த அன்புதான் ஞானமாக ஆயிற்று. எனவே சேக்கிழார் பெருந்தகை
ஞானத்துக்கு ஒரு உரை சொல்லுகின்ற பொழுது, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பும் சொல்லலீங்க, ஈசன்பால் அன்பே ஏகாரம் கொடுத்தார். இறைவன் மீது அன்பை செலுத்துவது எதுவோ அதற்குத்தான் ஞானம் என்று பெயர் என்று நம் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருளி இருக்கிறார் என்பதை சிந்திக்கின்ற பொழுது, இந்த திருமுறை நமக்கு எதை காட்டி இருக்கிறது? ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுதும், திருமுறைகளை படிக்கின்ற பொழுதும், ஒல்ல யாரி உள்ளம் ஒன்றி வெய்ய சொல்ல யாரி தூய்மை செய்து காம வினையகற்றி நல்லவாறு நாமத்தை சொல்ல வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல நம் செயல் அனைத்தும் இறைவனால் கவனிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு நிலையும், ஞானிகளாகிய அருளாளர்கள் ஞான சூரியன்களாக விளங்குகிறார்கள் என்கின்ற உண்மையும், நாம் பற்றை விட்டுவிட்டாலும் கூட தொண்டர் என்கிற பற்றை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதும், உலகத்தின் மீது வைக்க பற்றின் 1,00,000 ஒரு ஊர் இறைவன் மீது வைத்தால் நமக்கு எல்லா நன்மையும் இறைவன் நமக்கு தருவான் என்றும், அவனை விட ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் தேடியும் கிடைக்காது என்ற நிலையிலும், அவனிடத்தில் தாயே என்று சரண் புகுந்தால் அவன் நம்மை வினைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி தருகிறான் என்பதும், அந்த நிலையை பெறுவதற்கு நமக்கு வேண்டியது அன்பு. அந்த அன்புதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது என்பதை சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருளுக்கும் நீட நினைந்து என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பெருமானுடைய திருவடிக்கு உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தத்துவம் என்ற தலைப்பை நான் ஆரம்பித்தேன். அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறத ஐயாவுடைய பேச்சு கண்டீர்கள். திருமுறை காட்டும் தத்துவம் என்னன்னா ஞானம் தான். என்னென்ன ஞானத்தை சொன்னார்? திருமுறை என்ற சொற்பொருள் இருக்கக்கூடிய ஞானத்தை சொன்னார். அப்புறம் காட்டும் என்பதற்கு அறிவித்தல் என்றும், காட்டுவார் யார அவரால் காணாக்காவின்னு சொல்ற மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி அதையும் சொன்னார், காட்டும். அப்புறம் தத்துவங்கிறதுக்கு உண்மை என்றும், அதுபோல இந்த வாழ்வியல் உண்மை என்பதை எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் திருமறை காட்டும் தத்துவங்கிற போது நம்முடைய சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது நமச்சிவாய மந்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அழகாக அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கின்ற ஐம்பொருள் உண்மை, அதாவது பதிபசு பாசம் என்ற 3 பாசத்தை ஆணவம் மாய என்று ஆக்கி ஐம்பொருள் எப்படி திருமறையில் இருக்கிறது என்பதை அற்புதமாக எடுத்து ஆங்காங்க நல்ல மேற்கோள்களை எடுத்து ஐயா அவர் சொன்னார்கள். பிறகு இன்னொரு நோக்கில் திருமுறை காட்டும் உண்மைகள், வாழ்வியல் உண்மைகள் என்ன? மெய்யியல் உண்மைதான் சித்தாந்தம், வாழ்வியல் உண்மை என்ன என்பதை அந்த ஒல்லையாரி என்ற அந்த பாட்டி யாருமே கேட்டவங்களுக்கு மறக்க முடியாது. அப்படி அழகாக ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து வைத்துக்கொண்டு அருமையான பொருள் விளக்கம் சொன்னார்கள். ஒரு பாட்டுக்கு ஆழ்ந்த பொருள் விளக்கம் சொன்னார்கள். எனவே ஒரு திருமுறையில் இருந்தும், ஞானசம்பந்த தேவாரத்திலிருந்து திருவாசகத்தில், பின்னை திருமந்திரம் என்று ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் நல்ல சொற்களை எடுத்து ஞானம் ஊட்டிய ஒருவர். எனவே நல்ல இந்த திருமுறை காட்டும் தத்துவம் என்னவென்றால் ஞானம்தான். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு என்பது அது ரொம்ப உச்ச நிலையில் உள்ள ஒரு அருமையான சொற்றொடர் சேக்கிழார் காட்டியது. இதை அடிக்கடி நான் திருமறை மாநாட்டில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் ரத்தன் செட்டியார் அவர்கள் ஞானம் என்று ஒரு தலைப்பில் பேசினார்கள். அப்படி இதை சொல்லி, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டா சேக்கிழார் சொல்றாரு. யார் சொல்ற? நான் சொல்றேன். ஞானம் என்பது ஈசன்பால் என்று அன்பே என்று ஞானம் உண்டா என்று வாழ்கந்தனர் வானவரானத்துக்கு விளக்கம் சொல்லப்படுது. கடைசியாக கொண்டாந்து உச்சத்தை சொல்றாரு. அதை என்னன்னா, சேக்கிழார் ஒரு மேற்கோளை காட்டுறாரு. யாரை காட்டுறாரு? ஞானசம்பந்தரை காட்டுறாரு. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றால் ஞானம் உண்டா. எனவே ஞானத்துக்கு விளக்கம் சொல்ல தகுதி ஞானசம்பந்தருக்கு தான் உண்டு. அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. எனவே திருமுறையினுடைய தொடக்க ஆசிரியராக இருக்கிற ஞானசம்பந்தர் கூறினார் ஞானத்துக்கு விளக்கம். திருமுறையினுடைய முற்றாய்ப்பாக உச்சநிலையில் இருக்கின்ற சேக்கிழார் பெருமான் இதை எடுத்து ஆடுறார். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய குருநாதர், a check is endorsed by 2 persons. a check is endorsed by 2 persons. ஒரு செக்குக்கு 2 பெரும்பேர்கள் கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும்? பிரசிடென்ட்டோ
பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாலும் அந்த செக் எவ்வளோ வேல்யூவாக இருக்கும். அது மாதிரி இந்த ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றால் ஞானம் உண்டாகும். அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. இவருடைய பேச்சு இன்னும் தொடர்ந்து 4 நாட்கள், அதுவும் சேக்கிழாரை பற்றி வரப்போகிறது. சேக்கிழாரும் திருக்குறளும் என்றெல்லாம் எத்தனை திருக்குறளை இந்த வாய்மைக்கு நல்ல விளக்கம் சொன்னார். நம்ம சைவ சமயத்தினுடைய அடிப்படையில் சொல்கிற பொழுது வாய்மை என்பது வாயிலாக சொல்லக்கூடிய மந்திரம் தான். எனவே புறந்தூய்மை நீரான திருவள்ளுவர் வாய்மைக்கு வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்லணும்னு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு உலகை நோக்கி சைவ சித்தாந்த நோக்கில் பார்க்கிற பொழுது. எனவே ஐயா அவர்களுக்கு தோத்திர அறிவு, சாத்திர அறிவு ரெண்டும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து ஒரு பிறவிக்கிற மாதிரி இவ்வளவு பேர் இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு நல்ல சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஞானம் பெறுகின்ற வாய்ப்பை நாம் அனைவரும் பெற்றோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருளறிய மறைவல்ல முனி அகம் பொய்கை அலர்மேய பெருநறிய பிரமாபுரம் வாரிய பொம்மாலிவன் தன்னை ஒரு நறிய மனம் வைத்து உடல் ஞான சம்பந்தம் ஒரு நறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம்.